கிறிஸ்தியேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளை மீண்டுமாக நாம் இந்த நேரத்திலையும் இந்த நாளிலையும் தேவனுடைய சத்தியங்களையும் அவருடைய மகாபெரிய திட்டங்களையும் நாம் தியானிக்கிறதுக்காக ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினத்தில் நாம பார்க்க போற ஒரு சத்தியம், நம்மை நாமே சோதித்து நிதானித்து அறிந்து நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை நமக்கே காமிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பாடம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. அதுல ரொம்ப முக்கியமாக நீங்க ஏற்கனவே கேட்ட மாதிரி ஞானஸ்தானத்தை குறித்துதான ஒரு பாகம் கூட இந்த நாம படிக்க போற இன்றைய தினத்தோட சத்தியத்தில் இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஞானஸ்தானம் நம்மளுடைய முதல் படி அப்படின்றதையும் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா காமிச்சுன்னே வரும். இப்போ இந்த இன்னைக்கு பார்க்க போற பாடத்தை நம்ம எங்க இருந்து தொடங்கலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பேசின ஒரு வசனம். கிறிஸ்து முதலாம் வருகையில வந்திருக்கிற போது ஒரு புறஜாதி மனிதனை குறித்து ஒரு வசனத்தை சொல்வார். அதுவும் எப்படி சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா, எலிசா காலத்துக்கு போவார். எலிசா காலத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்தை எடுத்து கிறிஸ்து பேசியிருக்குவார். முதல்ல அந்த வசனத்தை வாசிக்கலாம். வாசிச்சுட்டு ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உள்ள போலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகர் குஷ்டரோகிகளாக இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ இவர் யாரை பத்தி பேசின்கிறாருன்னா, நாகமான பத்தி பேசின்கிறார். எலிசாவோட காலப்பகுதியில அநேக பேர் இருந்தாங்களா, நிறைய குஷ்டரோகிகள் கூட இருந்திருக்கிறாங்க. ஆனா யாரு மட்டும் தான் சுகமாயிருக்கிறது அப்படின்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நாகமான். அதுவும் அந்த யாரு மட்டும்னா எங்கத்துல இருந்துன்னு சொல்றாருன்னா, ரொம்ப குறிப்பாக சிரியா தேசத்தில் இருக்கிற ஒரு படை தளபதி இவர், இந்த நாகமான். இவர் மட்டும் தான் குஷ்டரோகத்தில் சுகமானாராம். ஏன் இயேசு கிறிஸ்து நாகமான குறிச்சு பேசுறாரு? அதுவும் நாகமான்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, நாகமானோட சம்பவத்துக்குள்ள போலாம். இந்த நாகமான் யாரு? ஏன் இவர் ஸ்வஸ்தமானாரு? இவர் எப்படி ஸ்வஸ்தமானாரு? இவருக்கும் நமக்கும் நாம ஓடின்னு இருக்கிற இந்த பாதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போறோம். இந்த சம்பவம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் ஒண்ணு நடந்துனே வரும். இவர் நாகமான் யாருன்னா, இவர் புறஜாதி தேசம், அதுதான் அங்க சொல்லப்பட்ட அந்த சிரியா தேசம்னு சொல்றாரு இல்லைங்களா, அது இஸ்ரேல் தேசம் அல்ல, அது புறஜாதி தேசம். அந்த இடத்துல நாகபான் அப்படின்னு ஒரு படைத்தலைவன் இருக்கிறாராம். இந்த படைத்தளபதி எப்படி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய பராக்கிரமசாலி. அந்த ராஜாவுக்கு அநேக போர்களை ஜெயிச்சு கொடுக்குற வேலையை யார் தான் செய்வாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாகமான் தான் செஞ்சுன்னு இருக்குவார். ஆனா இவருக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, இவர் இருந்தார் இல்லைங்களா அந்த இடம், இவர் சிரியா தேசத்துல இருக்கிறார், அங்க நிறைய சண்டைகளை ஜெயிச்சு கொடுக்குவார். ஆனா என்ன பிரச்சனைனா, இவருக்குள்ளவே ஒரு பிரச்சனை இருக்கு. அடிக்கடி இஸ்ரேல் தேசம் மற்ற தேசத்தார்கிட்ட சண்டை போனோம்னு பாத்தீங்கன்னா, இந்த சிரியா தேசமும் இஸ்ரேல் தேசமும் ஒன்னா கூட சண்டைக்கு போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி போற பட்சத்துல இந்த நாகமான் 2 ராஜ்யங்களையும், இஸ்ரேல் இராணுவத்தையும் சிரியா இராணுவத்தையும் தலைமை பொறுப்பா வழி நடத்தி இருக்கிறாராம். ஆனா அடிக்கடி வேற என்ன கூட நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த சிரியா தேசத்துல இருந்து இஸ்ரேலுக்குள்ள இவர்களுக்குள்ள இருக்கிற சில பொருள்கள், ஆஸ்திகள், ஜனங்கள் இந்த மாதிரி கூட கொள்ளையடிச்சுன்னு சிரியா தேசத்துக்குள்ள போயிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பராக்கிரமசாலியா இருக்கிற இவருக்குள்ளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு ஒரு வியாதி, தீர முடியாத ஒரு வியாதி, குஷ்டரோக வியாதி இவருக்கு வந்திருக்கு. இப்போ குஷ்டம் அப்படின்லாம் சொன்னா, நம்மளோட காலத்துல அநேக மருந்துகள்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த குஷ்டத்துக்கு குணப்படுத்துறதுக்கு, அல்லது அதுக்கு வளர விடாமல் படிப்படியா அது ட்ரீட்மெண்ட் எல்லாம் இன்னைக்கு நிறைய வளர்ந்துருக்கு. ஆனா அவர்கள் இருந்த காலத்துல குஷ்ட ரோகம் விட்டாச்சு என்றால் அந்த மனிதனுக்கு எந்த விதமான தீர்வும் இல்லை. அவரோட ஒரே தீர்வு அந்த குஷ்டத்தில் வாழ்ந்து சாக வேண்டும். அதை காட்டிலும் வேற தீர்வு இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, இந்த நாகமானை குறித்து கொஞ்சம் வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். இப்ப இவர் குஷ்டரோகியா இருக்கிறார், பராக்கிரமசாலியா இருந்தார். ஆனா அந்த வார்த்தை கொஞ்சம் கவனிச்சிங்களா, அவரை கொண்டு கர்த்தர். அப்பனா பிதாவாகிய தேவன் சிரியா தேசத்தை கூட
யார் மூலியமாவோ இவர் வேலை செஞ்சிருக்கிறார். ஆனா பார்க்க போனா தேவன் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு தான் நாங்க ஜெயத்தை கொடுக்கணும். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா அவரை கொண்டு கர்த்தர். அப்பனா இந்த நாகமானை கொண்டு கர்த்தர் அநேக போர்களை ஜெயிச்சு கொடுத்திருக்கிறாரா சிரியா தேசத்துக்கு. அப்ப அங்கேயும் தேவன் ஏதோ ஒண்ணு வேலை செஞ்சிருக்கிறார், இவர்களுக்காக ஏதோ ஒரு உதவி செஞ்சார். ஏன் இப்படி செய்யணும்? சரி, இதுக்கும் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த விஷயத்த எடுத்து பேசணும்? இந்த சம்பவத்துக்கும் நமக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்றது இந்த நாகமானுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நம்ம போனா நம்மளால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் பராக்கிரமசாலி மாதிரி இருக்கிறார், இராணுவ தலைவரா இருக்கிறாரு, எல்லா இராணுவத்தையும் இவர் தான் வழி நடத்துறாரு. ஆனா இவருக்குள்ளவே இருக்கிற இந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக இவரை அழிச்சு கொண்டு வந்து நிற்கு. ஏன்னா கொஞ்ச காலத்துல செத்து போயிடுவாங்க. குஷ்டரோகம் வந்தாச்சு என்றால் அவங்க ஜாம்பவானா இருக்க முடியாது. சில நாட்கள் சில வருடங்கள் ஆன உடனே அவங்களோட சரீரத்தில் இருக்கிற பலன் எல்லாம் அற்று போயிடும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மாறிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் போய் அடிச்சா கூட கீழே விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு குஷ்டம் சரீரம் முழுவதும் பருவியாச்சு என்றால், இன்னைக்கு படிக்க போற குஷ்டம் எப்படி பருவுதுன்ட்டு, பருவுச்சுன்னா அவங்க சண்டையை போட முடியாது. இப்போ இவர் வெளியே இருக்கிற எதிரிகள்லாம் ஜெயிச்சிடுறாரு. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருக்குள் இருக்கிற எதிரியை இவரால் ஜெயிக்கவே முடியல. இப்போ இது ஒரு சூழ்நிலை. இப்படி இருக்கும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிரியா தேசத்துல இருக்கிறவர்கள் இஸ்ரேலுக்குள்ள போய் அங்க இருக்கிற சில பொருள்களையும் ஜனங்களையும் பிள்ளைகளையும் எடுத்துன்னு வந்துருவாங்க. அவங்கள ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, கூட்டமா ஒரு எல்லையை தாண்டி போய் கொள்ளடிச்சுன்னு வந்துருவாங்க. அந்த மாதிரி வரும்போது ஒரு சிறு பெண்ணை கூட பிடிச்சுன்னு வந்துருவாங்க. அந்த சிறு பெண்ணை எடுத்துன்னு போய் நாகம்மானோட வீட்டுல ஒரு வேலைக்காரியாக அங்க விட்டுட்டு இருக்குவாங்க. அங்க அந்த பெண் வந்து நாகம்மானோட மனைவிக்கு அங்க வேலை செய்ய தொடங்கின்னு இருக்குவாங்க. அங்கதான் வேலை செஞ்சுன்னு இருக்குவாங்க. இப்போ புருஷனுக்கு குஷ்டரோகம், அவர் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போயினே வந்து நிற்கிறாருன்னா அந்த அம்மா எப்படி இருக்குவாங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குவாங்களா? அப்படின்னா இல்ல. அந்த அம்மாவும் ரொம்ப சோகமான நிலைமையில தான் இருக்கிறாங்க. அந்த காலப்பகுதியில இந்த சிறு பெண்ணை பிடிச்சுன்னு வராங்க இல்லைங்களா, இஸ்ரேல் இருந்து பிடிச்சுன்னு வர இந்த பெண் வந்து அந்த நாச்சியார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா. அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கிற ஒரு தலைமை பொறுப்பு தான் இந்த அம்மா. இவங்கள பார்த்து சொல்றாங்களா அந்த சிறு பெண், நீங்க ஏன் இந்த மாதிரி நீங்க கவலைப்பட்டு இருக்கிறீங்க? என் ஆண்டவர், அதுதான் நாகமான குறிச்சு சொல்வார், அவர் வந்து இஸ்ரேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அந்த தீர்க்கதரிசியை போய் பார்த்தாரு என்றால் அவருக்கு சுகம் கிடைக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த சின்ன பொண்ணு யாரு? இஸ்ரேல் தேசத்துல இருந்து பிடித்து எடுத்துன்னு வந்து இந்த சின்ன பொண்ணு இப்ப எங்க வேலை செஞ்சுன்னு இருக்கு? நாகம்மனோட வீட்டுல வேலை செஞ்சுன்னு இருக்கும் போது அந்த அந்த அம்மாவை பார்த்து சொல்ல தொடங்குறாங்க, என்னோட நாட்டுல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, அந்த தீர்க்கதரிசி இடத்தில் நாகமான் போனாரு என்றால் அவரோட குஷ்டத்துக்கு என்ன கிடைக்கும்? ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்ல தொடங்குறாங்க. வாசிக்கல அதிலேயே 3ஆம் வசனம். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். சமாரியானா புரியுது இல்லைங்களா? இஸ்ரேலோட தலைநகரம், அந்த 10 கோத்திரம் இருந்த தலைநகரம் சமாரியா. அப்புறமா 2 கோத்திரம் யூதா பெஞ்சமின் இருந்த தலைநகரம் ஜெருசலேம். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. இப்போ இங்க போ அப்படின்னு சொன்ன உடனே இந்த செய்தி யாருக்கு வருதுன்னா நாகமானுக்கு வருது. இப்போ நாகமான் என்ன சொல்லியிருக்கணும்? அல்லது இந்த மாதிரி ஒரு உயர்வான பதவியில், இன்னும் சொல்லப்போனா ராஜாவுக்காக அநேக போர்களை ஜெயிச்சு கொடுத்திருக்கிறாரா, இவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஒருவேளை நாம இருந்தா என்ன சொல்லியிருக்கோம்? நீ ஒரு வேலைக்காரி, நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்ற ஒரு மனோபாவம் வந்திருக்கலாம் இல்லைங்களா? ஆனா இவருக்கு வேற வழியே இல்லை. ஏன் வேற வழியே இல்லைன்னு பாத்தீங்கன்னா, இந்த குஷ்டரோகத்துக்கு தீர்வே இல்லை. ஏதாவது அற்புதம் நடந்தா மட்டும் தான் இதுக்கு தீர்வு. எந்த விதமான மருந்தும் இதை போட்டு குணமாக்குறது எதுவுமே இல்லை, தீர்வே இல்லை. அதனால இவருக்கு வேற வழி கூட இல்லை. அது ஒண்ணு, அது ஒரு பக்கத்துல இருந்தாலும் இவரோட மனோபாவம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பெண்ணிடத்துல இருந்து கூட ஒரு நல்லதை நடுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன விசுவாசம் கூட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவரோட மனசுக்குள்ள இருந்திருக்கு. சரி, இவர் இதையெல்லாம் மனதில் கொண்டு நேரா எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா ராஜாவிடத்தில் போறார். ஏன்னா இப்ப இவர் எங்க போனோம்? சமாரியா, இஸ்ரேல் தேசத்துக்கு போனோம். அப்படியே உடனடியா இவர் போயிட்டாருன்னா, இவர் இஸ்ரேல் தேசத்துக்கு போறாருன்னா இவர் சண்டைக்கு தான் போறாருன்ட்டு ஒரு பெரிய போரே பின்னாடி போயிடுவாங்க, பெரிய போர் வீரர்கள்லாம் பின்னாடி போயிடுவாங்க, சண்டைக்கு இவர் படையெடுத்து போறாருன்ட்டு.
அதனால முதல் இவர் ராஜா கிட்ட போறார். போய் நான் இந்த மாதிரி என்னோட சுகத்துக்கு, என்னோட தீர்வுக்கு அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரா சமாரியாவில், நீங்க என்ன பண்ணுங்கன்னா எனக்கு ஒரு கடிதத்தை எழுதி கொடுங்க, நான் போய் இந்த கடிதத்தின் மூலியமாக இந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் கேட்க தொடங்குறாங்க. இப்ப ராஜாவும் என்ன பண்றாருன்னா ஒரு கடிதத்தை எழுதி இவர்கிட்ட கொடுத்துறாரு. யாரு? நாகமானு கிட்ட. நாகமான் கூடவே போய் இப்ப எதுக்கு போயின்னு இருக்கிறாரு? தன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொண்டு வரும்படி போறாரு. இப்ப வெறும் கையோட போனா நல்லா இருக்குமா? கை வீசின்னு போனா நல்லா இருக்குமா? அதனால இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 340 கிலோ வெள்ளியும் 70 கிலோ தங்கமும் 10 மாத்து வஸ்திரங்களை எடுத்துன்னு போவாராம். ரொம்ப இதெல்லாம் விலை உயர்ந்த வஸ்திரங்கள். இதெல்லாத்தையும் எடுத்துக்கின்னு நேரா இவரும் புறப்பட்டு போறார். எங்க? சமாரியாவுக்கு புறப்பட்டு போறார். ஏன் போறார்? இவருக்கு குஷ்டரோகம், குஷ்டம் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நேரடியே இவர் புறப்பட்டு அரண்மனையை விட்டு, இப்ப இவங்க எங்க இருக்கிறாங்க? சிரியா தேசத்தில் இருக்கிறாங்க. அங்கத்துல இருந்து இவர் சமாரியாவுக்கு புறப்பட்டு போறார். யார் சொன்ன மாதிரி? அந்த சிறு பெண் சொன்ன மாதிரி. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனிச்சுருந்தீங்கன்னா அந்த பெண், அப்புறமா நாகமான், ராஜா, இவங்க 3 பேரும் இன்னொன்னு கூட அந்த மனைவி, இவங்க 4 பேரும் ஏதோ ஒரு விஷயத்த விட்டுட்டு இருக்கிறாங்க. என்னன்னு இப்ப தெரியும் நம்மளுக்கு. ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயத்த இவங்க 4 பேரை விட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, இவரும் நேரா போறார். இவர் எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு ராஜா இருக்கிறார். இஸ்ரேலை ஆண்டு கொண்டு நிற்கிற ராஜா யோராம் அப்படின்ற ஒரு ராஜா. இவர் ஒரு சூப்பரான ராஜா. சூப்பரான ராஜான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ராஜான்னு அர்த்தம். அதனால தான் அப்படி சொல்ற. ரொம்ப மோசமான ராஜா இந்த யோராம். எந்த அளவுக்கு மோசமான ராஜாமன்னு பாத்தீங்கன்னா இவரோட தேசத்துல இந்த மாதிரி ஒரு நபர் இருக்கிறாருன்னே தெரியாது. அந்த அளவுக்கு இவர் பின்மாற்றத்துக்குள் பின்தங்கி போன ஒரு ராஜா. இப்போ நேரா யோராமு கிட்ட இந்த கடிதம் வருது. எந்த கடிதம்? சிரியா தேசத்தில் இருக்கிற ராஜா எழுதி கொடுத்த ஒரு கடிதம். அந்த நிருபம் நாகமான் எடுத்துன்னு வந்து நேரா யோராமு கிட்ட கொடுக்கிறார். இப்போ யோராம் அத படிக்கிறார். இப்ப இந்த நல்லா கவனிச்சுருவாங்க, இங்க ஒரு சம்பவம் நடக்கும். யோராம் அத படிச்ச உடனே தன்னுடைய வஸ்திரங்களை கிழிச்சுக்குவாராம். இதுனா அர்த்தம்? வஸ்திரங்களை கிழிச்சுக்குவாங்கன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வஸ்திரங்களை யாராவது கிழிச்சுக்கினாங்கன்னா நான் செத்து போயிட்டேன் என்று அர்த்தம். அதுக்கு சூசைடு சொல்லுவோம் இல்லைங்களா? நான் வந்து செத்து போயிட்டேன், வஸ்திரத்தை கிழிச்சிட்டாலே என்னை சாகடிச்சிடுங்கோ, அல்லது நான் மன ரீதியாக செத்து போயிட்டேன், அதுதான் அதோட அர்த்தம். இதே மாதிரி நம்ம புதிய ஏற்பாட்டுல கூட எங்கன்னா படிச்சிருக்குமா? இயேசு கிறிஸ்துவை எடுத்துன்னு போய் ஆலோசனை சங்கத்தில் நிக்க வைக்கும் போது கேட்குவாங்க, நீர் தேவனோட குமாரனா, தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்கிறேன் சொல் அப்படின்னு. உடனே இயேசு கிறிஸ்து தானியலோட தீர்க்க தரிசனத்தை சொன்ன உடனே பிரதான ஆசிரியர் என்ன பண்ணுவாருங்க? வஸ்திரங்களை கிழித்து கொள்வார். படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அப்பனா நான் செத்து போயிட்டேன்ற ஒரு அர்த்தம். இப்போ இந்த ராஜா தன் வஸ்திரத்தை கிழிச்சுக்கிறாராம். ஏன் இப்படி செய்யணும்? கடிதம் வருது, நிருபம். அந்த நிருபத்தை படிக்கிறாரு. படிச்ச உடனே ஏன் வஸ்திரத்தை கிழிக்கணும்? என்ன நடக்குது? என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, இவங்க 4 பேரும் ஒன்னு விட்டுட்டாங்கன்ட்டு. அந்த சிறு பெண் அந்த நாச்சியாரிடத்தில் சொல்லும் போது என்னோட தேசத்துல சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன முதல் கேட்டிருக்கணும்? யார் அந்த தீர்க்கதரிசி? கேட்டிருக்கணுமா? கேட்டிருக்க கூடாதுங்களா? கேட்டிருக்கணும். நாகமான் என்ன பண்ணிருக்கணும்? சரி, அந்த தீர்க்கதரிசியோட பேராவது சொல்லுன்னு கேட்டிருக்கணும். அந்த ராஜா கிட்ட போனா ராஜாவது என்ன சொல்லியிருக்கணும்? சிரியா தேசத்தின் ராஜா, அங்க நீ போனா சுகம் பெற்றுக்கொண்டு வரவே இல்லையா, நீ அந்த தீர்க்கதரிசி யார் என்ற பேராவது கேட்டிருக்கணும். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கடிதத்துல என்ன எழுதி கொடுத்துட்டாரு தெரியுங்களா? அந்த சிரியா தேசத்தின் ராஜா யோராமு கிட்ட கடிதத்தை படிச்ச உடனே அந்த கடிதத்துல என்ன இருக்குதுன்னா, யோராம், நான் நாகமானை உன்னிடத்தில் அனுப்புகிறேன். யாருக்கிட்ட? யோராமு கிட்ட. உன்னிடத்தில் அனுப்புகிறேன், நீ அவனை சுகமாக்கு அப்படின்னு எழுதி கொடுத்திருக்கிறாராம். இத படிச்ச உடனே இவருக்கு ஒன்னும் புரியல. நான் எப்படி இந்த குஷ்டரோகத்தை சுகமாக்க முடியும் அப்படின்னு தன் வஸ்திரத்தை கிழிச்சுக்கிறாரா. வாசிக்கலாம் வசனம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். இஸ்ரேலின் ராஜாவின் இடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. புரிஞ்சுச்சுங்களா?
இந்த நிருபத்துல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, நீ அவனோட குஷ்டரோகத்தை நீக்கிடுன்ட்டு. எப்படி முடியும் இந்த ராஜானால? ஏதாவது முடியுமா? வாய்ப்பு இருக்கா? குஷ்டரோகத்தை நீக்கிறதுக்கு இந்த ராஜானால முடியுமா? அதனால இந்த ராஜா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கினாரு. என்னால முடியாத ஒரு காரணத்தை, ஒரு காரியத்தை கொடுக்குவாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல ராஜாக்கள் இந்த மாதிரி பொழுதுபோக்கு செய்வாங்களாம். எப்படி செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமா இவங்க சண்டை போனோம்னா ஏதாவது ஒரு காரணம் வேணும். அந்த காரணத்தை மையமாய் கொண்டு சண்டைக்கு போவாங்க. இப்போ ஒரு 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 இப்போ இந்த உதாரணம் சொல்றேன். இந்த நாகமான நீ சுகமாக்கு அப்படின்னு ஒரு கடிதம் யோராமுக்கு வருது. யோராம்னால சுகமாக்க முடியுமா? முடியாது. இப்ப சுகமாக்க முடியலன்னா அந்த சிரியா தேசத்தின் ராஜா என்ன பண்ணுவாருன்னா, நான் கேட்ட உதவியை உன்னால செய்ய முடியாததுனால நான் உன் மேல போர் செய்ய வரேன்னு வருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ராஜாக்கள் பண்ணியிருக்கிறாங்க. ராஜாக்களோட காலத்துல ஏதாவது ஒண்ணு கேட்குவாங்க, செய்ய முடியாதது ஒண்ணு கேட்குவாங்க, செய்ய முடியலன்னு உடனே சண்டைக்கு வருவாங்க. அதை காரணமா கொண்டு சண்டைக்கு வருவாங்க. அதனால்தான் யோராம் சொல்வாரு, என்னிடத்தில் இவரு குற்ற கண்டுபிடிச்சு என்னை சண்டை போடுறதுக்கு பார்த்துன்னு இருக்கிறாருன்னு வரா. வாசிக்கல அதுலயே 7ஆம் வசனம். இஸ்ரேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்திற்கு நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதியாக சமயம் தேடுகிறான், என்னை சிந்தித்து பாருங்கள் என்றான். புரியுதுங்களா என்ன சொல்றாரு? என்ன விரோதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு சமயத்தை தேடின்னு இருக்கிறாரு. என்னால எப்படி இது முடியும் பாருங்க. இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த மறந்துட்டு இருக்கிறாங்க. சரி, யோராம் சமாரியாவின் ராஜா தானே, இஸ்ரேலின் ராஜா இல்ல. இவராவது என்ன புரிஞ்சிருக்கணும்? இல்ல, என்னால முடியாது. என்னோட தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவரால் சுகம் அளிக்க முடியும், அது இவருக்கு உணர்ந்து இருக்கணும் இல்லைங்களா? அந்த உணர்வு கூட இவருக்கு இல்ல, யோராமுக்கு. இப்போ அப்படியே தனித்து இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நாகமான் வந்திருக்கிறாரு, யோராமுக்கு என்ன பண்ணோன்னு தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில எலிசாவுக்கு இப்பதான் எலிசா தீர்க்கதரிசி வரார். எலிசாவுக்கு செய்தி போகுது. என்ன செய்தி போகுதுன்னா, நாகமானு ஒருத்தர் அரண்மனைக்குள்ள போய் ராஜாவிடத்தில் இப்படி கேட்டிருக்கிறாரு. ராஜாவோட வஸ்திரங்களை கிழிச்சிருக்கிறாருன்னு உடனே எலிசா ஒரு நிருபத்தை எழுதி இப்போ யோராம் ராஜாவுக்கு அனுப்பிச்சு கொடுக்கிறார். நீ ஒன்னும் பண்ணாத, அந்த நாகமான யாரிடத்தில் அனுப்பு, ஏன் கிட்ட அனுப்பு. நான் என்ன பண்றேன், நான் சுகமாக்குறேன். அதாவது இஸ்ரேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்று அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால நீ ஏன் கிட்ட அனுப்பு அப்படின்ட்டு இந்த கடிதம் சொல்லுது. இத நேரா யோராம் ராஜாவுக்கிட்ட படிக்கிறாங்க. யோராமுக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அடட, என் மேல என்கிட்ட வர சண்டை இப்ப அந்த பக்கம் போற மாதிரி இருக்குன்ட்டு உடனடியாக நாகமான எலிசா தீர்க்கதரிசி கிட்ட அனுப்பிச்சு வச்சிடுறாரு. பாருங்க, இந்த நாகமான் கூட என்ன எதிர்பார்த்து வந்தாருன்னா, நான் இந்த சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? பணம், பொருள், அந்தஸ்து, அதிகாரம் இருந்துச்சுன்னா என்ன கிடைச்சிடும்? எனக்கு ஏதோ எனக்கு தேவையா இருக்கிறது கிடைச்சிடும். இவரெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கிறார். அதுவும் இவர் அரண்மனைக்கு போறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குஷ்டரோகத்தை நீக்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு வல்லமை இருக்குன்னா அவங்களாம் எங்க தான் இருக்க முடியும்? அரண்மனையில தான் இருக்க முடியும். உதாரணம் சொல்லிட்டா, யூதர்களுக்கு ராஜா பிறந்திருக்கிறார். அப்ப ராஜா எங்க பிறக்கணும்? அரண்மனை. ஏரோது அரண்மனைக்கு போயிட்டாங்க ஞானவான்கள். அப்பெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு பெலன், ஒரு வல்லமை இருந்துச்சுன்னா இவர் எங்க தான் இருக்கணும்? அரண்மனைக்குள்ளதான் இருக்கணும். அதனால நேரா ராஜாவோட அரண்மனைக்கு இவங்கெல்லாம் வந்தாங்க அதை தேடின்னு. இப்போ இந்த மாதிரி தான் சில நேரத்தில் நாம கூட நினைக்கிறது உண்டு. என்கிட்ட இருக்கிற படிப்பறிவும், என்கிட்ட இருக்கிற அந்தஸ்து, வசதி, வாய்ப்பு, சமுதாயத்தில் இருக்கிற எனக்கு இருக்கிற பேர், புகழ், இதை வச்சு கொண்டு நான் எதையோ ஒண்ணு வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வாங்கிடலாம், உலகத்தோட பொருளை வாங்கலாம். தேவனோட சத்தியங்களையும் தேவனோட மகா பெரிதான ஆசீர்வாதங்களை வாங்கவே முடியாது. இது எல்லாமே குப்பை. அத இவர் புரியுறாரு, நாகமான் புரிஞ்சுக்கிறார். ஏன்னா நேரா இப்ப எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எலிசா வீட்டுக்கு போறாங்க. எலிசா எங்க இருக்குவாருன்னு எதிர்பார்த்திருக்குவார். ஒரு பெரிய அரண்மனை, ரொம்ப பெரிய நிலைமை, அப்படித்தாங்க இன்னைக்கு கூட நிறைய எதிர்பார்க்கிறாங்க. தேவனோட வேலை செய்கிறவர்கள் பெரிய கார்ல வரணும், அப்பதான் அவங்களுக்கு மரியாதை. அப்புறமா அவங்க பெரிய நல்ல ஒரு வசதியான துணி போட்டுன்னு இருக்கணும், அப்பதான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு நல்ல வசதியா இருந்தா அவங்க தான் தேவனோட ஊழியக்காரர்கள். இதே சைக்கிள்ல யாருன்னா வந்தாங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, சைக்கிள்ல அல்லது நடந்துன்னு வருவங்க கிட்ட சத்தியத்தை போய் கேட்குவாங்களா? அல்லது அவர்களை
மேடையில் புல்பிட்ல ஏத்தி பிரசங்கத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. அப்ப மனிதன் இன்னைக்கு எதை பார்க்கறான்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கிட்ட இருக்கிற பகிட்டு பந்தா எப்படி இருக்கிறார்கள் அதை பார்த்து தான் அவன் தேவனோட மனிதனா இல்லையான்னு தீர்மானிக்கிறாங்க. ஆனா தேவன் இருதயத்தை சோதித்து ஆராய்ந்து பார்க்கிற தேவன். இப்ப நேரா நாகமான் இந்த மனசு எல்லாத்தையும் வச்சுக்குன்னு வர்றாரு. வந்து பார்த்தா எலிசா எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு சின்ன வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாரு. இப்போ நாகமான் வெளியே நிக்கிறாரு. அவருக்கு பின்னாடி ஒரு படையே வந்திருக்கு. அவர் கூட என்ன எடுத்துன்னு வந்திருக்கிறாருங்க? தங்கம், வெள்ளி, மாத்து வஸ்திரங்கள். அதோ ராஜா அரண்மனையில இருக்கிற விலை உயர்ந்த மாத்து வஸ்திரங்கள். இப்ப இவ்வளோ பெரிய ஆள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். நம்மள எடுத்துக்கலாம். இந்த இந்தியால இருக்கிற ஒரு பெரிய நபர், உங்க மனசுக்கு யாரோ ஒருத்தங்க நீங்க நினைச்சுக்கோங்க, ஒரு பெரிய அரசியல்வாதி, வியாதின்னு தான் சொல்லணும், வந்திருக்கிறார் நம்ம வீட்டுக்கு. என்ன பண்ணுவோம்? உடனே ஓடுவோம். போமா? ஜாஸ்தி வேணாங்க. இன்னைக்கு சபைகள்ல போயின்னு இருக்கிற, சபையை வழி நடத்தின்னு இருக்கிறவர்கள் வந்தாலே ஏதோ கடவுள் வீட்டுக்கு வந்த மாதிரி பண்றாங்க இல்லைங்களா? எலிசா என்ன பண்றாருன்னு பாருங்களேன். வீட்டுக்கு வெளியே கூட வருது இல்லையா? அவர் வீட்டுக்கு வெளியே கூட வந்து பாக்குறது இல்லையா? அதுக்கு மாறாக என்ன பண்றாருன்னா, அவர் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறார். எலிசா வீட்டுக்குள்ளவே இருக்கிறாரு. வெளியே நாகமான் கூட வந்தவர்கள்லாம் வெளியே இருக்கிறாங்க. இப்ப எலிசா என்ன பண்றாருன்னா, அவர் வீட்டுக்குள்ள இருந்துக்குன்னே வேலைக்காரன் அனுப்புறார். நேரா வேலைக்காரன்ட்ட சொல்லி அனுப்புறாரு. நாகமான் பத்தி எல்லாமே தெரியும் இல்லைங்களா? நாகமானை குறித்து, அவருக்கு இருக்கிற குஷ்டரோகம் எல்லாமே எலிசாவுக்கு தெரியுது. இப்போ எலிசா என்ன பண்றாருன்னா, போய் நாகமானுக்கு தீர்வு சொல்லு. இது நாகமானோட குஷ்டம் போக வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு தீர்வு கொடுக்கிறாராம். என்ன தீர்வு கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த தேசத்துல யோர்தான் நதி இருக்கு. அந்த யோர்தான் நதியில போய் நீ 7 தடவை முக்கி நீ எந்திரிச்சினா உன்னோட குஷ்டரோகம் தீந்து விடும். அதுதாங்க தீர்வு. இது நம்புற மாதிரி இருக்கா இந்த தீர்வு? இன்னைக்கு நாம நம்புவோம். இப்போ நாகமான் நம்பி இருக்குவாரா? கொஞ்சம் நம்ம நாகமானோட கண் பார்வையில இருந்து யோசிக்கலாம். ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, ரொம்ப நாளா தொண்டை வலி. நான் சின்ன ஒரு உதாரணம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பெரிய தொண்டை வலி, பேச முடியல, எதுவுமே சாப்பிட முடியல, தொண்டை கட்டின்னு இருக்கு, வலி. அப்போ ஒரு டாக்டர் கிட்ட சொல்றாங்க, இஎன்டி கிட்ட தான் போவாங்க இந்த மாதிரி தொண்டை வலி இருந்துச்சுன்னா. இந்த டாக்டரை போய் பாரு, உங்களுக்கு தொண்டை வலி போயிடும் அப்படின்ட்டு நம்மளுக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்லி அனுப்புறாங்க. ரொம்ப நல்ல வைத்தியரை நீங்க போய் பாருங்க. நம்ம நேரா டாக்டர் கிட்ட போறோம். டாக்டரு நம்மள வந்து வெளியே கூட வந்து பாக்குறது இல்ல, கை வச்சு கூட நம்மள பாக்குறது இல்ல. நம்மள தூரம் உட்கார வச்சுட்டு நம்மளுக்கு இப்போ மருந்து கொடுக்குறாரா? தீர்வு என்ன தீர்வுனா, நீ ஒன்னும் பண்ணாத, நேரா இங்கத்துல இருந்து ஐஸ்கிரீம் கடைக்கு போய் 7 ஐஸ்கிரீமை சாப்பிட்டு வீட்டுக்கு போ, உனக்கு தொண்டை வலி சரியாயிடும் அப்படின்னு சொன்னா நாம பண்ணுவோமா? பண்ண மாட்டோமா? வந்திருக்கிறதே தொண்டை வலி, நீ போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுனா வேடிக்கையா இருக்கும் இல்லைங்களா? இப்ப நாகமான் அப்படித்தான் யோசிக்கிறார். இந்த மாதிரி ஒரு தீர்வை நாகமான் எதிர்பார்த்தே வரல. வாசிக்கலாம், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்லச் சொன்னான். இப்ப போய் நீ 7 தடவை யோர்தான்ல ஸ்நானம் பண்ணுன்ட்டு இவரால நம்பவே முடியல நாகமானுக்கு இன்னும் பெரிய கோபம். நான் இந்த ஒரு பெரிய தீர்க்கதரிசி அரண்மனையில இருக்குவாருன்னு வந்தா, நீ ஒரு ஏழை குடிசையில இருக்கிற. சரி, உன்னோட வீட்டுக்கு நான் வந்தா என்ன பாக்குறதுக்கு நீ வெளிய கூட வரல, எனக்கு மரியாதையே காமிக்கல. சரி, அதோ விடலாம், எனக்கு தீர்வு கொடுன்னு சொன்னா தண்ணில முழுகுன்ற இதெல்லாம் ஒரு தீர்வா? நான் என்னவோ நீ வெளிய வந்து உன்னோட தேவனை மேல இருந்து கூப்பிட்டு அப்படியே கையெல்லாம் இப்படி என் மேல தடுவி குஷ்டத்தை நீக்குவ அப்படின்னு நினைச்சா, நீ வந்து என்ன தண்ணில முழுகு அப்படின்றிய. இதை காட்டிலும், அதாவது யோர்தான் நதியை காட்டிலும் எங்களோட ஊர்லயே தமாஸ்கஸ், அபர்னா, பராப்பா அப்படின்லாம் 3 நதி பேரை சொல்வார். இதை காட்டிலும் ரொம்ப கணம் புரிந்திய நதியெல்லாம் என்னோட ஊர்ல இருக்கு, நான் அங்க போய் முழுகிக்குவேன். அதுல முழுகுனாலே இந்த குஷ்டரோகம் தீராது, போய் உன்னோட யோர்தான்ல முழுகுனா குஷ்டரோகம் தீருமா அப்படின்ற ஒரு கேள்வியை கூட இவர் எழுப்புறாராம். இந்த தண்ணியில முழுகிறதுன்னு இருக்குது இல்லைங்களா, இது வந்து புறஜாதிகளோட கலாச்சாரத்தில் ரொம்ப ஆழமா இருந்த ஒரு விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்ணியில் முழுகுனாங்கன்னா அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும்,
அப்படின்றது நிறைய புறஜாதிகளின் கலாச்சாரத்தில் இருந்தது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். யோவான் 5 அதிகாரம் 4 பெத்செயாடாவின் குளம் இருக்குது இல்லைங்களா, அங்க ஒரு தூதன் வந்து தண்ணியை கலக்கி விடுவாரு. அது வந்து புறஜாதிகளின் நம்பிக்கை. இன்னும் சொல்ல போனா யோவான் 5 அதிகாரம் 4 ஒரிஜினலாவே பழைய மேனுஸ்கிரிப்ட், அதாவது பழைய பைபிள்ல இல்லாத ஒரு வசனம். யோவான் 5:4 பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது. இன்னைக்கு இப்போ நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல எடுத்து பாருங்க, அந்த 4 இருக்காது. இருந்தாலும் கீழே ஃபுட் நோட்ல போட்டிருக்குவாங்க, இதெல்லாம் பழுமையான சுருள்களில் இல்லாத ஒரு வார்த்தைன்னு போடப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனங்கள் நம்புனாங்க தண்ணியில முழுகி எழுந்திரிச்சா எங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இப்ப அந்த நம்பிக்கை இவரே சொல்றாரு, நீ போய் யோர்தான்ல முழுகு, உனக்கு தீர்வு கிடைக்கும். இப்போ யோர்தான்ல ஏதாவது ஒரு பவர் வல்லமை எதுனா இருக்கா யோர்தான்ல? எதுவுமே இல்லைங்க. யோர்தான்ல எதுவுமே கிடையாது. ஏன் சொல்ல போனான்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூட ஒரு சில சகோதர சகோதரிடத்தில் பேசும்போது அவங்க நான் யோர்தான்ல போய் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்லாம் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கடந்த காலத்துல யோர்தான் நதியில ஒண்ணுமே இல்லை, அந்த விசுவாசம் மட்டும்தான் இந்த இடத்தில் செயல்பட்டதே தவிர விசுவாசமும் கீழ்ப்படிதல் அந்த தண்ணியில இல்லை. இன்னைக்கு கூட இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்துன்னு இருக்கிற சிலர் அவங்களோட சர்ச்சில் யோர்தான் தண்ணின்ட்டு விற்கிறாங்க. அதுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அற்புதத்தின் தண்ணி, மிராக்கல் வாட்டர் அப்படின்னு சொல்லி வியாபாரத்துக்கு காசுக்கு சபைக்குள்ளேயே விற்கிற சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரி கூட நடக்குது. இப்போ இவர் நாகமான் ரொம்ப கோபம் வந்துருது, நான் இதுக்கா இவ்வளவு தூரத்துல இருந்து வந்த இவரை பாக்குறதுக்கா, என்னை வெளியே கூட பார்க்க வரலன்னு கோபமா புறப்பட்டு போறாராம். இப்போ நாகமானு கிட்ட இருந்த ஒரு இவ்வளவு பெரிய ஒரு போர் வீரன், ஆனா ஒரு நல்ல குணலட்சணம் இருக்குது பாருங்க. யாராவது ஒரு ஆலோசனை சொன்னா கேட்டுக்கு வரான், ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆனா இதன் அப்படியே நம்ம கிட்ட ஏன் கிட்ட எடுத்து பார்த்தனா, நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்ற மனோபாவம் வந்துடும். நான் 10 வருஷமா இருக்கிறேன், நீ இன்னைக்கு தான் வந்திருக்கிற 1 வருஷமா, நீ சொல்லி நான் கேட்கணுமா? அந்த மனோபாவமே இருக்கக்கூடாதா? யார் சொன்னாலும் கேட்கணுமா? அதுல கேட்டு நமக்கு என்ன நல்லது இருக்குதுன்னு எடுத்துக்கணுமா? இப்போ போற வழியில நாகமானு கூட இருக்கிற ஒருத்தர் சொல்வார், ஆண்டவரே, நாகமான பார்த்து, ஆண்டவரேனா கர்த்தாவே, லார்டுன்னு அர்த்தம், ஆளுகை செய்கிறவர்னு அர்த்தம். என்ன சொல்லுவாங்கன்னா, பாரு, அந்த தீர்க்கதரிசி உனக்கு ஏதோ ஒரு கஷ்டமான வேலைய சொல்லி இருந்தாருன்னா, உதாரணத்துக்கு சொல்ற, ஒரு 7 கடலு தாண்டி ஒரு 7 மலை தாண்டி போய் இந்த வேலை செய் அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா நீ பண்ணிருக்குவியா? கண்டிப்பா பண்ணிருக்குவீங்க. அவர் சொன்னது ரொம்ப அரிது, ரொம்ப சின்ன விஷயம். யோர்தான் நதியில முழுகுன்றாரு. தோ இங்கே பக்கத்துல இருக்கு யோர்தான், முழுகிதான் பாத்துருங்க, என்ன நடக்குது பாத்துடலான்னு. உடனே இவர் அந்த ஆலோசனை கேட்டுக்கினாரா, சரி பாத்துக்கலாம், யோர்தான்ல போய் முழுகலான்னு சொல்லி இவர் யோர்தானை நோக்கி போக தொடங்குறாரா. அந்த வசனத்தையும் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் 13 அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னான். இது ரொம்ப பெரிய வேலை இல்ல, ஸ்நானம் தானே பண்ண சொன்னாரு, பண்ணித்தான் பாத்துருங்க. சரி, இவரோ ஒத்துக்கிறார். சரி பரவாயில்ல, ஒரு வாட்டி என்ன பண்ணலாம் பாத்துடலான்ட்டு நேரா யோர்தான்ட்ட போய் தண்ணியில இறங்குறார். இப்ப தண்ணியில இறங்கி முதல் தடவை எவ்வளவு தடவை தண்ணிக்குள்ள முழுகணும்? 7 தடவை முழுகணும். இப்ப முதல் தடவை முழுகிறார், வெளியே வராரு. எப்படி இருந்திருக்கோங்க இவரோட மனசு? நீ சொன்ன, நான் முழுகிற, 7 தடவை முழுகி வந்து அப்புறமா உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். இருந்திருக்குமா? இருந்திருக்கலாம், தெரியாது. ஆனா இவர் அந்த விசுவாசத்தையும் காமிச்சுன்னு இருக்கிறார். முதல் தடவை முழுகிறார், எல்லா ஆவலா எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க, ஏதாவது மாற்றுதல் நடக்குமான்னு சொல்லி. அவர் முழுகி முழுகி எந்திரிக்கிறாரா. 6 தடவை வரைக்கும் முழுகி எந்திரிச்சிடாருங்க, எந்த விதமான மாற்றமும் நடக்கல, இருக்கிற மாதிரியே தான் இருக்கிறார். அந்த 7வது தடவை முழுகி தண்ணிக்கு வெளியே வரும்போது இவரோட மாமிசம், தோல் எப்படி மாறி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்வஸ்தமாகி ஒரு சிறு பையன், சிறு குழந்தையோட தோல் எப்படி இருக்கும், சின்ன பசங்களோட தோல் பார்த்தா எப்படி இருக்குங்க, ரொம்ப மெல்லிய தோலா இருக்கும். நம்மளோட தோல் மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப சுத்தமா இருக்கும். அந்த மாதிரி மாறிடுதான் இவரோட சரீரமே. அந்த அளவுக்கு சுத்தமாகப்பட்டு பழைய நிலைமைக்கு வந்துட்டாராம். பழைய நிலைமைன்னு கூட சொல்றது வேணாம், இவர் சின்ன பிள்ளைல இருக்கும்போது தோல் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வந்திருக்கா. வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் 14
அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான். இப்போ சுத்தமாயிட்டாரு, சிறு பிள்ளையின் மாம்சத்தை போலும் மாறியாச்சு. இது எத்தனாவது முழுக்குல நடந்தது? 7ஆம் முழுக்கு. அப்ப 7ஆம் முழுக்குல தான் நாகமான் சுத்தமானார். ஒரு சிறு பிள்ளையோட மாம்சத்தை போல் மாறி சுத்தமானார். பாருங்க, இந்த காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு லூக்கால பேசுறார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? எலிசாவின் காலத்தில் நாகமானை அல்லாமல் வேற யாரும் சுகமாகவில்லை. இப்போ இதைத்தான் இயேசு கிறிஸ்து லூக்கால எடுத்து பேசியிருக்கிறார். இப்போ நம்ம நாகமான குறிச்சு பார்த்துட்டோம். இப்ப நாகமான் என்ன பண்றாருன்னா, சுகமான பின்பு நாகமான் திருப்பி எலிசாவை தேடின்னு போறார். போய் எலிசாவுக்கிட்ட சொல்றாரு, இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன், பூமியிலேயே உலகத்திலேயே இஸ்ரேலின் தேவன் தான் உண்மையான தேவன், வேற யாருமே இல்லை. பாருங்க எந்த அளவுக்கு இவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இஸ்ரேலோட தேவன் தான் வேற உண்மையான தேவன், வேற யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு, நான் இந்த எடுத்துன்னு வந்திருக்கிற இந்த பொருள்கள்லாம் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னா, அவர் ஒண்ணுமே வாங்கலீங்களா? எலிசா ஒண்ணுமே வாங்கல. ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாமா? மீண்டும் யாருமே குற்றப்படுத்துற நோக்கம் இல்லை, ஆனா இது நடந்து நிற்கிற ஒரு 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 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்துக்குள்ள இப்படித்தான் இருக்கு. யாராவது ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னா, நீங்க சபையில காசு கொடுங்கன்னு இன்னைக்கு வாய் திறந்து கேட்கிற சூழ்நிலை நடந்திருக்கா? சமீபத்துல ஒருத்தர் எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ணதுனால நீங்க சுகமாயிட்டீங்க, நீங்க ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய காசு மிச்சமாயாச்சு, அந்த காசு எடுத்துட்டு வந்து கொடுங்கன்னு கேட்கறாங்களாம். இப்படியே கேட்கறாங்க. எலிசா என்ன தெரியுங்களா பண்றாரு? ஒன்னு கூட வாங்குறது இல்ல. அன்னைக்கே அவர் என்ன சொல்வாருன்னா, விதைக்கிறதுக்கும் வீடு வாங்குறதுக்கும் நிலத்தை வாங்குறதுக்கும் இது காலமான்னு கேட்டாராம். அன்னைக்கே இது காலமான்னு கேட்குவாரா? அப்ப இன்னைக்கு காலமே இல்லைன்னு சொல்வார். அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் ரொம்ப வைராக்கியத்தை கொண்டு, அதனால தான் கிறிஸ்து சொல்வார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இது எல்லாமே இந்த கிறிஸ்துக்காக தேவனுக்காக நின்ன தீர்க்கதரிசிகள் செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க, ஒண்ணுமே வாங்கல. அப்புறமா கெஹேசின்னு ஒருத்தர் இருக்குவாரு, அது தனி படம், அதை நம்ம வேற இன்னைக்குன்னா பார்க்கலாம். எலிசாவின் 14 அற்புதங்கள் தனித்தனியா படிக்கலாம், ஒவ்வொன்னா வரும். அந்த மாதிரி பின்னாடி கெஹேசின்னு ஒருத்தர் வருவார், அவர் போய் வாங்குவாரு. அப்புறமா அவர் சாபத்தை வாங்கி குஷ்டரோகத்துக்குள்ள போயிடுவார். அது தனி டாபிக். இதோட முடியுது. என்ன முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, நாகமானின் நடந்த சம்பவம் முடியுது. இப்போ நாம இதையும் இன்னைக்கு நம்மளுக்கும் என்ன பிரயோஜனம், ஏன் நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, இவர் இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான வேலையை நாகமான் செய்யறார். முழுக்க போடுறாரு, 7ஆம் முழுக்கில் சுத்தமாகிறாரு. இவர் மேல் இருந்தது குஷ்டம். இப்ப இதைத்தான் நம்மளுக்கு கிடைச்ச மிக முக்கியமான சில குறிப்புகள். இதை நம்மளோட ஒப்பிட்டு பார்க்கணும்னா, பவுல் அநேக நேரத்தில் சபைக்கு சொன்ன அறிவுரைகள் தான் நமக்கு ஞாபகம் வரணும். என்ன சொல்றாரு? இஸ்ரேல் மக்களுக்கு நடந்ததை பத்தி சொல்றார். இவர்களுக்கு திருஷ்டாங்கமாக எல்லாம் சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கும் இது எப்படி இருக்குதுங்களா, எச்சரிப்பு கொடுக்கிற ஒரு பாடமா இருக்கா. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அவங்களுக்கு நடந்தது எல்லாமே திருஷ்டாங்கம், நமக்கு முடிவு காலத்துல இருக்கிற நமக்கு இது எச்சரிப்பு. அப்பனா இஸ்ரேல் மக்களுக்கு நடந்த காரியங்கள் இது இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, இஸ்ரேல் தேசத்தில் நடந்த காரியத்தையும் கூட உட்பட்டு சொல்லப்படுது. அவங்களுக்கு திருஷ்டாங்கமா நடந்துன்னு இருக்கு. இப்ப நமக்கு இதுல இருந்து ஏதோ ஒரு எச்சரிப்பு கொடுக்கிற பாடமும் இருக்கா. அங்க மட்டுமல்ல, ரோமர்ல கூட பவுல் சொல்வார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, முன்பு எழுதியவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கா. வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அப்பனா முன்னாடி அதுதான் பழைய ஏற்பாட்டுல எழுதி இருக்கிறதெல்லாம் இப்ப நமக்கு எப்படி இருக்குதுங்களா, நமக்கு போதனையா இருக்கு. சரி, இந்த நாகமானோட சம்பவத்துல நமக்கு என்ன போதனை இருக்கு அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். புரியுதுங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னு முதல் நாகமானை குறித்து ஏன் பார்க்கிறோம்னா, கிறிஸ்து பேசிட்டாரு.
அப்ப கிறிஸ்து என்ன பேசினாருன்றதுக்காக நம்ம நாகமானோட சம்பவத்துக்குள்ள போனோம். நாகமானோட சம்பவத்தில் என்னென்ன நடந்ததையும் நம்ம வெளியே எடுத்துட்டோம். இப்போ அங்க நடந்த, அங்க எழுதப்பட்டதையும் நம்மையும் ஒப்பிட்டு பார்க்க போறோம். அவ்வளவுதான். நமக்கு இதுல இருந்து என்ன திருஷ்டாங்கம், இந்த திருஷ்டாங்கத்துல இருந்து நமக்கு என்ன எச்சரிப்பு, முன்பு எழுதியவைகள்ல இருந்து நமக்கு என்ன போதனை அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். இப்போ முதல்ல என்ன பார்க்கலான்னு பாத்தீங்கன்னா, குஷ்டரோகத்தை பார்க்கலாம். ஏன்னா நாகமானுக்கு இருந்தது நாங்க குஷ்டரோகம், அதுதான் அவருக்கு பெரிய கஷ்டம். இப்போ அதுல இருந்து தான் நம்ம பார்க்கணும். இந்த கொஞ்சம் மியூட்ல இருங்க. இப்போ அதுல இருந்து தான் நம்ம பார்க்கணும், இந்த குஷ்டரோகம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஏன் நாகமானுக்கு குஷ்டம் இருந்துச்சு, அந்த நாகமானோட குஷ்டம், மாம்சத்தில் இருந்த குஷ்டம் நமக்கு எந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு நம்ம வாசிக்கலாம். இப்போ இந்த குஷ்டம் எப்படி தொடங்குதுன்னு பார்க்கலாங்க. குஷ்டத்தை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இன்னும் கொஞ்சம் சற்று கவனிச்சு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு குஷ்டம் வர வேண்டும் என்றால் அவனோட தோலுல முதல் ஒரு புள்ளியாக தொடங்கும், அதாவது ஒரு சின்ன டாட். அதுல இருந்து தான் குஷ்டம் தொடங்கி சரீரம் முழுவதும் பரவ தொடங்கும். ஆனா அது தொடங்கும் போது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன புள்ளில தான் தொடங்கும். ஆனா அது படிப்படியா பரவி ஒரு மனிதனோட முழு தோற்றத்தையும், அவனோட முகத்தையும் மாத்திவிடும், தோற்றத்தை மாத்திவிடும். இது வெளி தோற்றமான இடத்தில் பருவம். அதே மாதிரி குஷ்டம் உள்ள கூட பருவங்க, அதாவது உள் உறுப்புகள் இருக்குது இல்லைங்களா நம்மளுக்குள்ள, அந்த உள் உறுப்புல கூட குஷ்டம் போகும். எந்த அளவுக்கு ஒரு குஷ்டம் போகும்னு பாத்தீங்கன்னா, மனிதனோட மூளைய கூட போய் எட்டிடும். அந்த மூளைக்குள்ள கூட குஷ்டரோகம் அவர்கள் பக்கவாதத்துக்குள் பாதிக்கப்பட்டு கடைசியில செத்தே போயிடுவாங்க. இதுக்கு தீர்வே இல்லாதது தான் ஒரு குஷ்டரோகம். அந்த மாதிரி ஒரு வியாதி தான் நாகமானுக்கு வந்தது. அது வரும்போது எப்படி வரங்க, ஒரு சின்ன பொட்டுல இருந்து தொடங்கும். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர்களுக்கு சொல்லியிருக்குவார். ஒருத்தவங்களுக்கு குஷ்டரோகம் வந்துச்சுன்னா நீ எப்படி அவர்களை கூப்பிட்டு பரிசோதித்து பார்க்கணும், அந்த மனுஷனுக்கு குஷ்டரோகம் இருக்கா இல்லையான்லாம் பார்க்கணுன்ற சில விதிமுறைகள்லாம் வசனத்தின் பிரகாரம் கொடுத்திருக்கிறார். எல்லா வசனத்தையும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு இன்னைக்கு நேரம் கூட இல்லை. ஆனா அந்த குஷ்டம் வந்த சில காலப்பகுதியில அந்த மனிதர்களோட விரல்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த விரலுக்குள்ளத்துல இருந்தெல்லாம் குஷ்டம் வந்துடும். இந்த விரல்களோட ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த மூட்டுக்கள், அதெல்லாம் அப்படியே கொட்ட தொடங்கிடும் பாத்தீங்கன்னா, ஒரு காலப்பகுதியில பீஸா அந்த அந்த மூட்டை பீஸா வந்துடும். அதனால தான் நிறைய நாள் ரொம்ப வருஷமா குஷ்டரோகத்துல இருக்கிறவர்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விரல்கள் இருக்காது. காலில் பாத்தீங்கன்னா காலில் கூட விரல்கள் இருக்காது. அதெல்லாம் நெகம் கொட்டுற மாதிரி அவங்களுக்கு கொட்டிடும். இந்த மாதிரி ஒரு மகா பெரிய வியாதி தான் குஷ்டரோகம். இதுக்கு தனியாக ஒரு பாடம் இருக்கு. நீங்க தலைப்பு எழுதி வச்சுக்கோங்க, என்னைக்காவது நம்ம படிக்கலாம். என்ன தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 குஷ்டரோகிகள் புதிய ஏற்பாட்டுல வருவாங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட ஐயரே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்ற அந்த படம். அதுல இந்த குஷ்டரோகத்தை இன்னும் டீட்டெயிலா கூட நம்ம படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம அந்த படத்தை இன்னைக்கு பார்க்கலாம். ஆனா ஒரு மனுஷனுக்கு, இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற யூதனுக்கு ஒரு குஷ்டரோகம் வந்துச்சுன்னா அவன் சமுதாயத்துக்குள்ள அவன் வரவே முடியாது, வரக்கூடாது. அவன் வருகிறான் என்றால் அவன் ஒரு போர்டு போட்டுக்கணும். அவன் மேல என்ன போர்டு போடணும் பாத்தீங்கன்னா, நான் அசுத்தன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரத்துல இருந்தே சொல்லி கொண்டு வரணும். நான் அசுத்தன் வருகிறேன், நான் அசுத்தன் வருகிறேன்னு சொல்லணும். ரொம்ப கிட்ட வந்துட்டாங்கன்னா யூதர்கள் கல்லெறிஞ்சி சாகடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இவங்க இருந்துச்சு. கிட்ட கூட அவங்க வரக்கூடாது. வீட்டாருக்கு குஷ்டம் வந்தா கூட எடுத்துன்னு போய் வெளியே விட்டுடணும். இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ள கூட வரக்கூடாது. ரொம்ப கொடூரமான கொடிய வியாதி தான் குஷ்டரோகம். இப்போ இது நாகமானுக்கு வந்தது. சரிங்களா? இப்போ திருப்பி நம்ம பார்க்கலாம். குஷ்டம் வரும்போது எப்படி வரும்? ஒரு சின்ன பொட்டுல இருந்து தொடங்கும், சரீரம் முழுவதும் அது பரவும், மூளையும் பாதிக்கும், முகத்தோற்றத்தை மாட்டும். அப்புறமா இவங்களோட முதுகு எலும்பு இருக்குது இல்லைங்களா, பேக் போன் சொல்லுவோம் இல்லைங்களா, முது எலும்பு, இந்த முது எலும்பு வலிஞ்சிடும். இவங்களால நிமிர்ந்து நிக்க முடியாது, நடுக்கவும் முடியாது. சரியா? விரல்கள் எல்லாம் கொட்டிடும். அப்புறமா கடைசியில அந்த மனிதன் செத்து போய் விடுவான். தீர்வே இல்லை. இது குஷ்டரோகம். இதே மாதிரி நான் சொல்றது புரியுதுங்களா? குஷ்டரோகத்தை போலவே இந்த முழு மனித குலத்துக்கு ஒரு வியாதி வந்தது. சின்ன பொட்டுல தொடங்கி முழு சந்ததிக்கே இன்னைக்கு பரவி இருக்கு. தீர்வே கிடையாது, எல்லாருமே செத்துதான் போனோம். எதுவும் அது இதே மாதிரி குஷ்டம் மாதிரியே ஒண்ணு இருக்கு. சின்னதா தொடங்குச்சு. எப்படி குஷ்டம் சின்னதா தொடங்கும்?
அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு எதுன்னு பார்க்கலாம். சின்னதா தொடங்கி குஷ்டம் எப்படி சரீரம் முழுவதும் பருவுதோ, இந்த சின்னதா தொடங்குன இது ஏதோ ஒண்ணு முழு மனித குலத்துக்கு மேல இன்னைக்கு பரவியாச்சு. குஷ்டரோகத்துக்கு தீர்வே இல்லாததை போல், இன்னைக்குதான் தீர்வு இருக்கு, அன்றைய காலத்தில் தீர்வே இல்லாததை போல் இந்த பருவச்சு பாருங்க, ஏதோ ஒண்ணு சின்னது, இதுக்கு தீர்வே இல்லை. குஷ்டம் வந்தா செத்து போனோம். அப்ப இங்க கூட குஷ்டத்தை போல் ஒரு வியாதி வந்திருக்கு, எல்லாருக்குமே வந்திருக்கு. அது வந்ததுனால எல்லாருமே செத்து தான் போனோம், வேற வழியே இல்லை. அப்போ எது அது? எல்லாருக்குமே வந்திருக்கு, சின்னதா தொடங்குச்சு. எது தெரியுங்களா? பாவம் தொடங்குச்சா? பாவம் தொடங்கும் போது சின்னதா தான் தொடங்குச்சு. இன்னைக்கு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லார் மேலையும் பருவி இருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணமா இருக்கு. அது வந்ததுனால நிச்சயமாக மரணம் தான். வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5 அதிகாரம் 12 இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இப்போ யாரால பாவம் வந்தது? ஒரே மனுஷனால். யார் அந்த ஒரே மனுஷன்? ஆதாமினால் பாவம் வந்து, இப்ப பாவம் யாருக்குள்ள போயிருக்குதுங்களா? எல்லாருக்கும் வந்தது. அப்போ அந்த பாவம் தொடங்கும் போது சின்னதா தொடங்குது. குஷ்டம் தொடங்கும் போது ஒரு சின்ன பொட்டாக தொடங்குது. குஷ்டம் எப்படி ஒரு மனிதனை முழுவதும் அது பரவுதோ, பாவமும் எல்லாருக்குள் பரவியது. குஷ்டரோகம் வந்தா செத்து போகிற மாதிரி இன்னைக்கு பாவம் வந்ததுனால பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால்தான் ரோமர் 3 அதிகாரம், வாசிக்க வேண்டாம், குறிச்சு வச்சுக்கோங்க. ரோமர் 3 அதிகாரம் 23 பவுல் சொல்வார், எல்லாரும் பாவம் செய்ததால். எல்லாருமே செஞ்சுட்டாங்களா? ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ எல்லாருக்குள் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பாவம் என்ற இந்த குஷ்டரோகம் வந்தாச்சா? எல்லாருக்குள்ள பரவியாச்சு. இப்ப இதுல இருந்து தீர்வு கிடைக்கணும். அந்த தீர்வை தேவன் முதல் கை ஒரு ஒரு மருந்து கொடுக்கிறார். யாருக்கு மட்டும் கொடுக்கிறார்னா, இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் கொடுத்தார். நியாய பிரமாணம் கொடுத்தாரா? அந்த நியாய பிரமாணத்தை கை கொண்டால் இதுல இருந்து வெளியே வரலாம். பாவத்துல இருந்து வெளியே வந்து ஜீவனுக்குள்ள போலாம். ஆனா இவங்களால கை கொள்ள முடிஞ்சுச்சா? இஸ்ரேல் மக்களால கை கொள்ளவே முடியல. அதுக்கு பாவ நிவாரண நாளையும் கொடுத்தார், பாவ மன்னிப்புக்கு. அதுலயும் இவங்க கை கொண்டார்கள்னா அதுலயும் இவங்க வெளியே வர முடியல. அதனால எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? இஸ்ரேல் மக்களும் சரி, நாம கூட சரி, எப்படி இருந்தோம்னா, இந்த வசனத்தை வாசிச்சா தெரியும் நம்ம எப்படி இருக்கிறோம்னா, நம்மளோட நீதி அழுக்கான கந்தையை போல் இருந்ததா. ஏசாயா 64 அதிகாரம் 6 நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. இப்படித்தான் முழு மனித குலம், இஸ்ரேல் மக்களையும் சேர்த்துதான், இப்படித்தான் முழு மனித குலமும் அன்னைக்கோ இருந்தார்கள், இன்னைக்கும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வந்த பின்பு தீர்வு இருக்கு. ஆனா பாருங்க, மருந்து இருக்கு. அதை யார் உட்கொள்கிறார்களோ அவர்கள் இந்த இந்த வியாதியில இருந்து வெளியே வர மாதிரி, உட்கொள்ளாதவர்களுக்கு இல்லை, இன்னும் தீர்வு இல்லை. இன்னைக்கு முழுசா எல்லாருமே இதுக்குள்ளதான் பயணிச்சு போயின்னு இருக்கிறோம். முழுமையாக எல்லாரோட முக ஜாடை இருக்குது இல்லைங்களா? ஒரு குஷ்டரோகம் வந்துச்சுன்னா அந்த மனிதனோட முகம் எப்படி ஆயிடும்? மாறிவிடும். பாவம் வந்ததுனால நம்மளோட சாயல் இழந்துட்டு இருக்கிறோம். ஆதாமை படைக்கும் போது எப்படிங்க படிச்சார்? ஆதியாகமம் 1:26 படிக்கிறோம். எப்படி தேவனோட சாயலாக படைத்தார். தேவனோட சாயலா நம்ம என்ன சொல்லுவோம்? பாவம் இல்லாத ஒரு நிலைமை. கரெக்டா? பாவம் இல்லாத ஒரு நிலைமையில தான் ஆதாம் படைக்கப்பட்டார். ஆனா இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்கிறார். இன்னைக்கு பாவம் வந்ததுனால அந்த சாயலே நம்ம இழந்திருக்கிறோம் இல்லைங்களா? அதே போலதான் ஒரு குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்குள்ள வந்தாச்சு என்றால் அவரோட சாயல், அவரோட தோற்றம் முழுமையா அவரை விட்டு போயிடும். இப்ப நமக்கும் தேவனோட சாயல் கொஞ்சம் கூட இல்லை.
பார்க்க போனா கொஞ்சோண்டு அங்க இங்க எங்கேயோ சில அந்த குணலட்சணங்கள்ல இருக்கலாம், அன்பு நீதி அப்படின்னு எங்கேயோ கொஞ்சம் காமிக்கலாம். ஆனா முழு தோற்றம் போயாச்சு. அதனால தான் யோவான்ல சொல்றார், 1 யோவான் 1 அதிகாரம் 8 வசனத்துல, நமக்குள் ஒருவன் யாராவது பாவம் இல்லை என்று சொன்னால் அவனுக்குள்ள என்ன இல்லைன்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வெளிச்சம் அல்லது உண்மை சத்தியம் இல்லை, அவன் பொய்யன் அப்படின்னு சொல்வார். நம்மள நாமளே வஞ்சித்து கொண்டு நிற்கிறோம் இப்படிலாம் சொல்வார். அப்ப எல்லாருக்குள்ள என்ன இருக்குதுங்க? எல்லாருக்குள் பாவம் இருக்கிறது. பாவத்தை நாம் எதோட ஒப்பிட்டு பார்த்து நிற்கிறோம்? குஷ்டத்தோட ஒப்பிட்டு பார்த்து நிற்கிறோம். கரெக்டா? கரெக்டா? ஏன்னா புரியுது இல்லைங்களா? அந்த குஷ்டம் எப்படி சின்னதா தொடங்கி உடல் முழுவதும் பருவதோ, பாவமும் கொஞ்சமா தொடங்கி முழு மனித குலத்து மேல பரவியாச்சு. குஷ்டரோகம் வந்தா செத்து போனோம், பாவம் வந்ததுனால எல்லாருமே மறிக்கணும். இப்ப எல்லாருக்குள்ள இருக்கு. ஆனா ஒரு தீர்வு வைக்கிறார். எப்படி? இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, எல்லாருமே இருந்தாங்க, ஆனா ஒரே ஒரு மனிதன் மட்டும் குணமானான். யாரு? அந்த சிரியா தேசத்தில் இருந்த ஒரு நபர், புறஜாதி. அவர் மட்டும் தான் எலிசாவின் நாட்களில் குணமானார் அப்படின்றார். இப்போ அதன் போல இப்ப நாம கூட வந்து நிற்கிறோம், குணமாகறதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ ஒரு ஒரு வழி கொடுக்கிறார். என்ன வழி கொடுக்கிறாருன்னா, 7 வழிகள் இருக்கா. அந்த 7வது முழுக்குல நாகமான் சுகமாயிட்டார். அவரோட மாமிசம் எப்படி மாறுது? ஒரு சின்ன குழந்தையோட மாமிசத்தை போல், தோலை போல் மாறியாச்சு. கரெக்டா? சரி, இந்த 7 முழுக்குன்னா என்ன? ஏன் 7வது வாட்டி தான் இவர் சுகமாகணும்? அப்ப அந்த 7 முழுக்களை என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த 7ன்றத நம்ம தனியா எடுத்தோன்னு வைங்களேன், 7 அந்த எண் 7ன்ற எண்ணை தனியா எடுத்தா அதுக்கு நிறைய நிறைய விளக்கங்கள் இருக்கு. நான் சுருக்கமா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லின்னு போறேன். 7 என்றால் பரிபூர்ணத்தையும் பரிசுத்தத்தையும் குறிக்கும். உதாரணத்துக்கு தேவன் முழுமையாக படைச்சு முடிக்கிறதுக்கு 7 நாள் முடிச்சிட்டார். அப்புறமா குத்து விளக்குல இருக்கிற பரிபூர்ணம், அந்த குத்து விளக்கு நிறைவேறணும்னா 7 தண்டுகள் தேவைப்படுது, கிளைகள் இருந்துச்சுன்னா குத்து விளக்கு ரெடி ஆயிடும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதிலே 7 சபைகள், 7 குத்து விளக்குகள், 7 தூதர்கள், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள் எல்லாமே 7ல வச்சிருக்கார். ஏன்னா அது பரிசுத்தத்தையும் பரிபூர்ணத்தையும் காமிக்கும். அதே மாதிரி ஓய்வு நாளும் கூட எப்பதான் வரும்னு பாத்தீங்கன்னா 7ஆம் நாள். நோவாவின் பேழையை விட்டு வெளியே வரும்போது 7 சுத்தமான ஜோடிகள், மிருக ஜீவன்கள் போச்சு இல்லைங்களா, 7 சுத்தமான ஜோடிகள். எரிகோ பட்டணத்தை இவர்கள் சுத்தும் போது 7 நாள் சுத்தணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்குன்னா தனியா கூட பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஏன் 7வது முழுக்குல சுத்தத்தை வச்சார்? தெளிவா வேணும். நிழல் பொருள் தெளிவா இருக்கணும். இருக்கா அப்படின்னா இருக்கு. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எசேக்கியேல்ல வைக்கிறார். நிறைய பேரை நம்ம எசேக்கியேல அடிக்கடி கொஞ்சமா நம்ம படிச்சுட்டு போயிருக்கோம். எசேக்கியேலோட புஸ்தகத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சியை எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்க்குவார். அது எது அந்த காட்சின்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியேலோட தேவாலயம். இது நம்ம இன்னும் இங்க படிக்கல. ரொம்ப ஒரு ஒரு 3-4 மணி நேரம் கொண்ட ஒரு உள்ளடக்கிய ஒரு சத்தியம் எசேக்கியேல் கண்ட தேவாலயம். ஒவ்வொன்னா பார்த்துன்னு போக முடியும். இந்த எசேக்கியேல் தேவாலயத்துல நான் சுருக்கமா தான் இன்னைக்கு சொல்றேன். எசேக்கியேல் தேவாலயத்துல இருந்து ஒரு நதி புறப்பட்டு வரவங்க. எசேக்கியேல் 47 அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஜீவ நதின்லாம் பேசப்பட்டிருக்கும். இதைத்தான் வெளிப்படுத்தல் 22ல காமிக்குவார். ஜீவ நதி வரும். இதெல்லாம் கிறிஸ்துவோட 1000 வருஷமும் 1000 வருஷம் முடிஞ்ச பின்பும் நடக்கிறது என்ன அப்படின்றத எசேக்கியேலோட தேவாலயத்துல வச்சு காமிக்குவார். இப்போ அந்த தேவாலயத்துக்குள்ள போய் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு வரோம்? ஏன் 7வது முழுக்குல சுத்தமானார்? அதுதான் நம்மளுக்கு தெரியணும். எசேக்கியேலோட தேவாலயத்துல இது காமிக்கிறார். கொஞ்சம் நான் இப்போ உங்களுக்கு எசேக்கியேலோட தேவாலயத்தை கொஞ்சம் சுருக்கமா பார்த்துன்னு போலாம். ஸ்கிரீனை பாருங்க, இதுல வர ஒவ்வொரு காரியங்களும் பார்த்துன்னு வாங்க. இது எசேக்கியேலோட தேவாலயம். இதுக்கு கேட் இருக்கும். அப்படின்னா ஒவ்வொரு பகுதிக்குள்ளத்துல இருந்து வர்றதுக்கு ஒவ்வொரு கேட் வைக்கப்பட்டிருக்கும். இப்போ முதல்ல அந்த ஈஸ்ட் கேட் இருக்குது பாருங்க, கிழக்கு வாசல். அதுக்கு வழியா உள்ள போனாங்கன்னா இவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய கதவு கிடைக்கும், ஒரு பெரிய டோர் இருக்கும் எசேக்கியேலோட தேவாலயத்துல. அப்புறமா அந்த டோரை திறந்து, எல்லாமே தங்கத்துல செய்யப்பட்டிருக்கும். அந்த டோரை திறந்து உள்ள போனா இந்த மாதிரி பனை மரங்கள், பேரிச்சை பழ மரங்கள், இந்த மரத்துல எல்லாம் சில சித்திரை ஓவியங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கும். இப்ப அங்கத்துல இருந்து வெளியே வந்தா இங்க ஒரு பிரகாரம் கிடைக்கும். இந்த பிரகாரத்துக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வெளி பிரகாரம், அவுட்டர் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இது இந்த 100 கியூபிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா, 100 முழங்கள், அதுக்கு தான்.
இதுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா வெளிப்பிரகாரம் அல்லது அசுத்த ஸ்தலம் அப்படின்னு பேசப்படும். அப்புறமா இங்கத்துல இருந்து உள் பிரகாரத்துக்கு போகணும், அதுக்கு பேர் தான் இன்னர் கோர்ட். இதோ இங்க இருக்குது பாருங்க, என்னோட ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா தெரியும், இதுக்கு பேர் இன்னர் கோர்ட், இது வந்து அவுட்டர் கோர்ட். சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இது வழியா உள்ள போய் இப்படி போய் இங்க பார்த்துட்டு வெளியே வர போறோம். சரிங்களா? அப்படித்தான் எசேக்கியேல் தேவாலயத்துக்குள்ள போறோம். இப்போ இதுல என்னென்ன இருக்குதுன்ட்டு நான் சுருக்கமா சொல்லின்னு வரேன். இங்க தான் அந்த பலிபீடம், நம்ம ஆசாரிப்பு கூடாரத்துல ஒரு பலிபீடம் பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? அந்த பலிபீடம் இங்க இருக்கும். அப்புறமா இங்க வந்து பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலம் எசேக்கியேல் தேவாலயத்துல இங்க வைக்கப்பட்டிருக்கும். தோ என்னோட மவுஸ் உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் இங்க வைக்கப்பட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து பலிபீடம் இருக்கும். நாம இப்போ இங்க இருக்கிறோம். இப்ப இங்கத்துல இருந்து இங்க உள்ள வரோம். இதுக்கு பேர் வந்து வெளிப்பிரகாரம். இதுக்கு பேரு வெளிப்பிரகாரம் அல்லது அசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படும். இங்கத்துல இருந்து உள்ள போனா இதுக்கு பேரு உள் பிரகாரம். அப்புறமா பலிபீடம் எல்லாம் இங்கதான் கிடைக்கும். சரிங்களா? இப்ப நம்ம இப்போ உள்ள வரோம். உள்ள வந்த உடனே இந்த மாதிரி ஒரு கதவு இருக்கும். அந்த கதவுல இருந்து இருக்கும், உள்ள வந்த உடனே இந்த மாதிரி ஒரு கதவு இருக்கும். அந்த கதவை திறந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போன உடனே நம்மளுக்கு இந்த வெளிப்பிரகாரத்துக்குள்ள வரும். இந்த இந்த வெளிப்பிரகாரத்துக்குள்ள வரும். இப்போ இங்கத்துல இருந்து நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா உள் பிரகாரத்துக்குள்ள போறோம். இதுதான் இன்னர் கோர்ட். இந்த உள் பிரகாரத்துக்குள்ள போனா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, இந்த உள் பிரகாரத்துக்குள்ள போனா இப்போ நம்மளுக்கு இந்த பலிபீடம் தெரியுதா? அந்த ஒரு அம்புக்குறி வச்சு காமிக்கிற பாருங்க, இதுதான் அந்த பலிபீடம். இங்கதான் எசேக்கியேலோட தேவாலயத்தில் ஒரு பலிபீடம் இருக்கும். இந்த பலிபீடத்தை கடந்து இந்த படிக்கட்டை ஏறி நம்ம உள்ள போனா பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் கிடைக்கும். இந்த மாதிரி ரெண்டு இங்க உள்ள கிடைக்கும். பலிபீடம் இங்க இருக்கும். இங்கத்துல இருந்து உள்ள வருவோம், பரிசுத்த ஸ்தலம், அப்புறமா மகா பரிசுத்த ஸ்தலம். எப்படி எசேக்கியேல் தேவாலய இது ஆசாரிப்பு கூடாரத்திலும் இருந்துச்சு, சாலமோன் தேவாலயத்திலும் இருந்தது, இப்ப எசேக்கியேல் தேவாலயத்திலும் காமிக்கிறார். இப்ப இதுல என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா பாருங்க, திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஏன்னா எசேக்கியேல் தேவாலயம் வந்து புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், நிறைய இருக்கும். இதுல கிச்சன் எல்லாம் வச்சிருக்குவாங்க இதுல. அப்புறமா சில கீதங்கள்லாம் வாசிக்கிறதுக்கெல்லாம் சில இடமெல்லாம் இதுல விடப்பட்டிருக்கும். இப்போ இந்த வெளிப்பிரகாரம், இந்த அசுத்த ஸ்தலம் இருக்குது பாருங்க, நீங்க ஸ்கிரீனை பார்த்தா மட்டும் தான் புரியும் இது. இந்த அசுத்த ஸ்தலத்துல இருந்து சுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு 7 படிகள் ஏறி போகணும். புரியுதா? பாருங்க, இங்க தெரியும் பாருங்க, இந்த பலிபீடம்லாம் சுத்தமான ஸ்தலம், அதாவது உள் பிரகாரத்துல மட்டும் தான் இருக்கும். இந்த சுத்தமான ஸ்தலத்துக்கு போனோம்னா இங்க படிகள் இருக்கும். எவ்வளவு படிகளை வச்சாருன்னு பாத்தீங்கன்னா 7 படிகள். 7வது படியில தான் சுத்தமான இடத்துக்கே போக முடியும். அது வரைக்கும் இவர்கள் அசுத்த ஸ்தலத்துல தான் இருக்குவாங்க, அதாவது வெளி பிரகாரத்துல தான் இருக்குவாங்க. 7வது படியை எப்ப ஏறி நிக்கிறாங்களோ அப்பதான் பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கெல்லாம் போக முடியும். இதுக்கு பேரு தான் சுத்தமான ஸ்தலம். வாசிக்கலாம், எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதின் ஜன்னல்களும் அதின் மண்டபங்களும் அதின் மேல் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் கீழ்த்திசைக்கு எதிரான வாசலின் அளவுக்கு சரியாய் இருந்தது. அதில் ஏறுகிறதற்கு 7 படிகள் இருந்தது. அதின் மண்டபங்கள் அவைகளுக்கு முன்னாக இருந்தது. எவ்வளவு படிகள் இருந்துச்சுங்களா? 7 படி. 7வது படி ஏறினா தான் சுத்த ஸ்தலத்துக்கே வர முடியும். அது வரைக்கும் இவங்க சுத்தமான ஸ்தலத்துக்கு வர முடியாது. என்னைக்குன்னா நம்ம ஆன்லைன்ல இதே ஜூம்ல டைம் இருந்துச்சுன்னா ஒரு half a day கன்வென்ஷன் மாதிரி பண்ணோம் என்றால் இந்த எசேக்கியேல் கண்ட தேவாலயத்தை படிக்கலாம், ரொம்ப டீட்டெயிலா பார்க்க முடியும். இப்போ இங்க அதே மாதிரி இங்கேயும் காமிக்கிறார். நாகமானும் 7வது முழுக்கு எடுத்தா சுத்தமாயிடுறார். எசேக்கியேல் தேவாலயத்துல 7வது படியை கடந்து போனா சுத்த ஸ்தலத்துக்கு போக முடியுது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கானா? நிறைய சம்பந்தம் இருக்கு. 7வது படியில தான் சுத்தத்தை தேவன் வச்சிருக்கிறார். அதனால தான் நிறைய இடத்துல வேதத்தில் 7ஐ குறித்து பேசப்பட்டுன்னு வரும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன க்ளூ இருக்கு பாருங்க. இவர் 7வது முழுக்க எடுத்த உடனே இவரோட மாமிசம் எந்த மாமிசத்தை போல் மாறியாச்சா? ஒரு சிறு குழந்தையோட மாமிசத்தை போல் மாறியாச்சு, அதாவது சுத்தமாயிட்டார். கரெக்டா? இதைத்தாங்க இயேசு கிறிஸ்து மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார், நீங்கள் சிறு பிள்ளைகளை போல் மாறாவிடால்
பரலோகர் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் சுதந்திரிக்க முடியாது. வாசிக்கலாம், மத்தேயு 18:3. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரை போல் மாறணுமா? பிள்ளைகளை போல் மாறினா தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். இவரோட மாமிசம் எதை போல் மாறுதுன்னா பிள்ளைகளை போல் மாறுது. இப்போ கிறிஸ்து ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அவர் சாதாரணமா சொல்ல மாட்டாரு. நிறைய உள்ளர்த்தங்களும் நிறைய சத்தியங்களும் வெளிப்படுத்த அவர் சித்தமா இருக்குவார். இத 1 கொரிந்தியர் 15:53 பவுல் பேசுவார். அழிவுக்கு ஏதுவான இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவான இது சாகாமையும் தரித்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம இருக்கிறோம், இந்த மாமிசம் அழிவுக்கு ஏதுவான மாமிசம், இப்போ அழியாமை தரித்து கொள்ளணும். சாவுக்கு ஏதுவான மாமிசம் சாகாமையை தரித்து கொள்ள வேண்டும். இது எப்பதான் நடக்கும் தெரியுங்களா? 7வது படி. அப்போ நாம் நம்மளோட ஓட்டத்தில் கடந்து போக வேண்டியதுக்கு 7 படிகள் இருக்கு, 7 முழுக்கு இருக்கு. அந்த ஒவ்வொரு முழுக்கை பார்த்தா இப்போ நாம இன்னைக்கு எத்தனாவது முழுக்குல இருக்கிறோம், நாம் இன்னும் எவ்வளவு முழுக்கை கடந்து போக வேண்டியது இருக்குதுன்றது ஒரு தெளிவான ஒரு புரிதலை தேவன் கொடுக்குவார். சரி, எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ரொம்ப ஆழத்துக்கு போனாதான் உள்ள போய் அது முத்து எடுத்துன்னு வர மாதிரிங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற பாடமே. எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்னா, தேவன் ஒரு இஸ்ரேல் மக்களுக்கு 7 பண்டிகைகளை கொடுத்து வச்சார். இதெல்லாம் நீங்க கேட்டிருக்கிறீங்களா? 7 பண்டிகைகள், இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட 7 பண்டிகைகள். அந்த 7 பண்டிகைகளுக்குள் நம்மளோட 7 முழுக்கை வச்சிருக்கிறார். ஆமா, 7 பண்டிகைகள்ல 7 முழுக்கு வச்சிருக்கிறார். அந்த 7வது பண்டிகை 7வது முழுக்கு, அப்பதான் சுத்தமாகும். எது அது? நான் தமிழ்ல உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணல, பிபிடி வரும்போது உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் ஆகி வந்துடும். இப்போதுக்கு நான் இங்கிலீஷ்ல மட்டும் போட்டிருக்கிற வசனத்தோட போட்டிருக்கிறேன். நீங்க இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தமிழ்ல உங்களுக்கு பிடிஎஃபா வரும்போது தமிழ்ல நீங்க பார்த்துக்கோங்க. நான் ஒவ்வொன்றா சொல்லின்னு வரேன். இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பண்டிகையில் முதல் பண்டிகை பஸ்கா. பஸ்கா பண்டிகைனா ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினால முதல் பேரான தளிச்சன் பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள். சரியா? இது முதல் பண்டிகை. 2ஆம் பண்டிகை என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அப்படி என்றால் அவங்க வீட்டுல புளிப்பு இருக்கக்கூடாது. பஸ்கா முடிஞ்ச உடனே புளிப்பில்லா அப்ப பண்டிகை, வீட்டில் புளிப்பு இருக்கக்கூடாது. 3ஆம் பண்டிகை அறுவடையின் முதல் பலன்கள், முதல் பலன்களோட பண்டிகை, அதுதான் 3ஆம் பண்டிகை. 4வது பண்டிகை அந்த முதல் பலன்களை எடுத்துன்னு பெந்தேகோஸ்து நாள் வந்துச்சு இல்லைங்களா? பெந்தேகோஸ்து நாள் இன்னைக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா? அது ஆக்சுவலா பார்க்க போனா யூதர்களோட பண்டிகை நாள், ஷிவாத் அப்படின்ற ஒரு பண்டிகை நாள். பெந்தேகோஸ்த் அன்னைக்கு அந்த முதல் பலன்களை எடுத்துன்னு தேவனுக்கு சமர்ப்பிக்கணும். இது 4வது பண்டிகை. 5வது பண்டிகை எக்கால பண்டிகை. எக்காலத்தை ஊதுவார்கள். ஊதுன உடனே அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, அடுத்து நம்மளுக்கு பாவ நிவாரண நாள் வந்தாச்சு, நம்மளோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், ஆட்டுக்குட்டி பலியாகும் புரிஞ்சு தங்களே தயார் பண்ற பண்டிகை தான் 5வது பண்டிகை, எக்கால பண்டிகை. அப்புறமா 6வது ஒரு பண்டிகை கொடுத்தார், பாவ நிவாரண நாள், யோம் கிப்பூர். இதை நம்ம படிச்சிருக்கிறோம். 7ஆம் பண்டிகை கூடார பண்டிகை. இந்த 7 பண்டிகைகளுக்குள் 7 முழுக்கை வச்சிருக்கிறார். ஆனா நம்மளுக்கு 1 மணி நேரம் ஆயாச்சு. இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், இன்னைக்கு எடுத்து முடிச்சிடலாங்களா? அப்படி வேண்டாம், நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் டைம் கொடுக்குற. நீங்க கையை உயர்த்துனீங்கன்னா இங்க நிக்க வச்சு அடுத்த வாரம் போலாம். யாரோ கையை உயர்த்தலைன்னா தொடர்ந்து இன்னைக்கு முடிச்சிடலாம். ஒரு 5 செகண்ட் டைம். சரி, தொடர்ந்து முடிச்சிடலாம். இப்போ இந்த 7 பண்டிகைகள் ஞாபகம் இருக்கா? இந்த 7 பண்டிகைகளை நம்ம எதோட ஒப்பிட்டு பார்க்க போறோம்? 7 முழுக்கோட ஒப்பிட்டு பார்க்க போறோம். 7வது முழுக்குல நாகமான் சுத்தமாயிட்டாரு, மெல்லிய தோல் கிடைச்சாச்சு. அதாவது அவருக்கு புது தோல். நல்லா கவனிங்கோ, பழைய தோல் போய், கெட்டு போன தோல் போய் புதிய தோல். இதுதாங்க பவுல் சொன்னாரு, அழிவுக்கு ஏதுவான இது அழியாமையை, மாம்சத்துக்குரிய இது ஆவிக்குரியதை தரித்து கொள்ள வேண்டும். அப்பனா 7வது முழுக்குல இவருக்கு மாற்றுதல் வர போல நமக்கும் அந்த இடத்துல தான் 7வது முழுக்குல தான் அழிவுக்கு ஏதுவான இது அழியாமைக்குள் போகிற ஒரு காரியத்தை காமிக்கிறார். அது இந்த 7 பண்டிகையில வச்சு காமிக்கிறார். இப்ப முதல் பண்டிகை
பஸ்கா பண்டிகை. கரெக்டா? பஸ்கா பண்டிகை அன்னைக்கு யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, இவங்க மேல ஒரு பெரிய மரணம் இருந்தது. அந்த மரணத்திலிருந்து இவர்கள் ரட்சிக்கப்பட்டு காப்பாற்ற வேண்டும் என்றால் இவங்க என்ன செய்ய வேண்டியது இருந்துச்சு? அந்த யூதர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டி பலியாக வேண்டும். கரெக்டா? அந்த ஆட்டுக்குட்டி பலியாகி அதோட ரத்தம் எடுத்து நிலைக்கால்கள் மேல் பூசப்பட்டு அதுல இருந்து இவங்க மீட்டு கொண்டு பட்டு வருவாங்க. அதாவது அதுல இருந்து தான் இவங்க காப்பாற்றப்பட்டு வெளியே வருவாங்க. யாரு? பழைய ஏற்பாட்டில் இருந்த யூதர்கள். அதே போலத்தான் நாம கூட வந்திருக்கிறோம். இப்போ வந்திருக்கிற நாம போட வேண்டிய முதல் முழுக்கு எது தெரியுங்களா? கிறிஸ்துக்குள் எடுக்கிற ஞானஸ்தானம். வாசிக்கலாம். இத ரோமர்ல பவுல் சொல்றார். ரோமர் 6 அதிகாரம் 3 கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? எப்படி அந்த பஸ்கா பண்டிகை, திருப்பி வாங்க, பஸ்கா பண்டிகை அன்னைக்கு ரத்தத்தினால இவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். யாரோட ரத்தம்? ஆட்டுக்குட்டியோட ரத்தம். அந்த மாதிரி நாம கூட ஆட்டுக்குட்டி, கிறிஸ்து ஆட்டுக்குட்டி, அவரோட ரத்தம். எதோட ரத்தம்? அவரோட மரணம். அவரோட மரணத்துக்குள் எடுக்கிற ஞானஸ்தானம். அதுதான் பவுல் சொல்றார். நாம எடுக்கிற ஞானஸ்தானம் கிறிஸ்துவின் மரணத்துக்குள் எடுக்கிற ஞானஸ்தானம். அப்போ ஞானஸ்தானம் முதல் படி, அது கடைசி படி அல்ல. புரியுதுங்களா? நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். இல்ல, ஞானஸ்தானம் நாம் எடுத்து வைக்கிற முதல் படி. இன்னும் கடந்து போகிறதுக்கு 6 படிகள் இருக்கு, 6 முழுக்கு இருக்கு. அது இல்லாம நம்ம பூர்ணராகவே முடியாது. அப்ப நாம் நம்மளோட வாழ்க்கையில் தீர்மானிச்சு முதல் போறதுனான்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவோட மரணத்துக்குள் எடுக்கிற ஞானஸ்தானம். ஏன் இன்னும் இருக்கு அப்படின்றாருன்னா, கிறிஸ்துவோட வாழ்க்கையிலேயே ஞானஸ்தானம் முடியலையே. ஞானஸ்தானம் தாங்க ஆரம்பம். ஆமாவா இல்லைங்களா? அவரோட பலியின் ஜீவத்தை எடுத்து பாருங்க. ஆரம்பம் ஞானஸ்தானம், முடிவு மரணம். கரெக்டா இல்லைங்களா? அதனால்தான் லூக்கா 12:50 சொல்வார், நான் முழுக வேண்டிய இன்னொரு ஸ்தானம் உண்டுன்னு பேசுவார். அப்போ இன்னொரு ஞானஸ்தானமும் இருக்கு. சரி, இன்னொரு ஞானஸ்தானமும் இருக்கு. இப்போ முதல் படி நம்ம வந்துட்டோம், முதல் முழுக்குல வந்துட்டோம். எதுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவோட மரணத்துக்குள் எடுக்கிற ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. முதல் முழுக்கு வெளியே வரோம். சுத்தமாயாச்சா? இல்ல, மனம் மாற்றுதல் ஏற்பட்டு வந்து இருக்கு. ஏன்னா இன்னும் 6 முழுக்கு போட வேண்டியது இருக்குது இல்லைங்களா? அதனாலதான் நாகமான் முதல் முழுக்குலே சுத்தமாகல, 7ஆம் முழுக்குல தான் சுத்தமாகறாரு. அப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுத்து வந்த உடனே நாம் எல்லாம் சுத்தமாயிட்டு உடனடியாக நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பானா? இல்ல. அதுதான் ஆரம்பம், நம்மளோட ஓட்டத்தோட ஆரம்பம். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. கரெக்டா? அப்போ புளிப்பில்லாத அப்ப பண்டிகைன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு இந்த பஸ்கா இருந்துச்சு பாருங்க, ஆடு, அதை அடிச்சு அடுத்த நாள்ல இருந்து இங்க என்ன கொண்டாடணும்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள் எந்த விதமான புளிப்பும் வைக்க கூடாது. புரியுதா? எந்த விதமான புளிப்பும் வைக்கக்கூடாது. அதுக்கு தேவன் பண்டிகையை கொடுத்துட்டாரு. உங்களுக்கு கட்டளையா சொன்னா நீங்க செய்யறது இல்ல, பண்டிகையை வச்சுக்கோங்க. பண்டிகைனா எல்லாருக்கும் இன்னைக்கு பண்டிகை கொண்டாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? பண்டிகையை கொடுத்துட்டாரு. வீட்டுக்குள் புளிப்பு இருக்கக்கூடாது. இதுதான் இவர்களுக்கு இருந்த 2ஆம் பண்டிகை. இப்போ ஞானஸ்தானம் எடுத்து அடுத்து நாம் தேவனோட வீடாய் மாறுகிறோம். ஆமாவா இல்லைங்களா? நீங்களே தேவனோட வீடு. இப்போ இந்த வீட்டுக்குள் புளிப்பு இருக்கக்கூடாது. புரியுதா புரியலையா? 2ஆம் பண்டிகைனா வீட்டுக்குள் புளிப்பு இருக்கக்கூடாது. அப்போ 2ஆம் முழுக்குனா ஞானஸ்தானம் எடுத்து அடுத்து நம்ம இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னா புளிப்பு இருக்கக்கூடாது. புளிப்பை நாம் வெளியோ தேடி தேடி வெளியோ அனுப்பணும். தெரியாதுங்க எங்கெங்க புளிப்பு ஒளிச்சு வச்சாங்கன்னு. இஸ்ரேல் மக்களுக்கு என்ன சொன்னாருன்னா, வீட்டுல எங்கெங்க புளிப்பு இருக்கு தேடுங்க, எல்லாம் தேடணும். தேடி புளிப்பு எல்லாத்தையும் கழிக்கணும். வீட்டுக்குள்ள புளிப்பு எடுத்துன்னு வரக்கூடாது, புளிப்பு இவங்க சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. அப்போ நம்மளோட வாழ்க்கையில கூட அநேக புளிப்புன்ற காரியம் இருக்கு. எது அந்த புளிப்புன்னு கொஞ்ச நேரத்துல வசனத்துல படிக்கலாம். பவுல் சொல்வார் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல, துர்குணமும் அப்புறமா பொல்லாப்பும் என்ற பழைய புளித்த மாவை களைத்து போடுங்கள். அப்புறமா சொல்வாரு, துப்புரவும் உண்மையும் என்ற புளிப்பில்லாத புதிதாய் பிசைந்த மாவாயிருங்கள் என்பாரு. நம்மளுக்குள்ள இருக்கா பழைய புளிப்பு, பழைய மனுஷன் இருக்கிறான் உள்ளவே, களைத்து போடணும். அப்புறமா பழைய வாழ்க்கைகள் இருக்கு, இதெல்லாம் கலைச்சு போடணுமா? இதுதான் 2ஆம் முழுக்கு. வாசிக்கலாம் வசனம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு
பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்மளுக்குள்ள பழைய புளிப்பு இருக்கா, இத கலைச்சு போடணுமா? எது அந்த பழைய புளிப்பு? வாசிக்கலாம் அதுலயே. அடுத்த ஆதலால் வசனம். பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். நல்லா கவனிங்க. ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல, துர்குணமும் பொல்லாப்பு என்னும் பழைய புளித்த மாவோடவும் அல்ல. ரெண்டு விஷயம் இருக்கு, மூணு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய புளித்த மாவு, பழைய மனுஷன், புளிச்சு போன மனுஷன் கழிச்சு போடணும். அப்புறமா உள்ள இன்னொன்னு இருக்கா, துர்குணம் பொல்லாப்பு என்ற இந்த புளித்த மாவை கூட கழிச்சு போடணுமா. இப்போ புது புது மாவாகணுமா. எதுன்னு பாத்தீங்கன்னா, துப்புரவும் உண்மை. எது அந்த உண்மை? உமது வசனமே சத்தியம். உண்மைனா சத்தியம் என்ற அர்த்தம். அப்ப நம்ம எதனால் உருவாகணும்னு பாத்தீங்கன்னா, சத்திய வசனத்தினால் உருவாகணும். அதுதான் நாம செய்ய வேண்டிய ரெண்டாம் முழுக்கு. முதல் முழுக்கு ஞானஸ்தானத்துல எடுத்துட்டோம். நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னு பாத்தீங்கன்னா, ஞானஸ்தானத்தில் முழுகி வந்த உடனே பழைய வாழ்க்கையை தான் வாழ்ந்துன்னு இருக்குவோம். அடுத்த முழுக்குக்குள்ள போகவே மாட்டோம். என்னன்னா, ஏற்கனவே நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எனக்காக அவர் என்னோட பாவங்களுக்காக மறிச்சிட்டாரு, இனி எனக்கு இன்னும் பிரச்சனை இல்லைன்ட்டு நிறைய பேர் இன்னைக்கு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்துன்னு போயிடுவோம் இல்லைங்களா. இங்க சொல்றாரு இன்னொரு முழுக்கு இருக்கா நமக்கு. என்னான்னு பாத்தீங்கன்னா, பழைய புளித்த மாவை களைத்து போடணுமா. இதனால தான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பவுல் சொல்லும் போது, பழைய மனுஷன் இவனை கழிச்சு போடணும்வார். வாசிக்கலாம் அந்த வசனம் கூட, ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இந்த பழைய மனுஷன் தான் இந்த பழைய புளித்த மாவு. புரியுதுங்களா? அதான் இங்க 1 கொரிந்தியர் 5 சொல்லின்னு வராரு. பழைய புளித்த மாவோட அல்ல. எது இது? பழைய மனுஷன். இந்த பழைய மனுஷனை நாம் கழிச்சு போட்டுறணும், சிலுவையில் அறியப்படணும். இதுதான் நாம செய்ய வேண்டிய ரெண்டாம் முழுக்கு. இப்ப இதுலயும் சுத்தமாயிட்டாரா பாருங்க? இல்ல, இதுலயும் இன்னும் சுத்தமாகல. இன்னும் போக வேண்டிய தூரம், இன்னும் நீண்ட நெடிய தூரம் பயணம் இருக்கு இல்லைங்களா. இன்னும் 5 முழுக்கு இருக்கு. அதுல தான் அதுக்கப்புறமா தான் அவர் சுத்தமாகிறார். இப்ப முதல் கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. அடுத்தது நம்மள தேடுறோம், எங்கெங்க நம்ம தவறு செய்யறோம். தேவன் அந்த நேரத்துல என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, ஒரு மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு நான் சொல்லிக்கிற விரும்புறேன். நிறைய நேரத்துல நம்ம சிட்சிப்பை விரும்ப மாட்டோம் இல்லைங்களா. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தன் பிள்ளைகளை சிட்சியாமல் இருப்பாரோ. ஒருவேளை தேவன் தண்டிக்கலன்னா என்ன சொல்வார்னா, அவர்கள் வேசியின் பிள்ளைகள்னு சொல்வார். அப்ப நம்ம எப்போ தேவனோட பிள்ளைகள் ஆகிறோம்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் மரணத்துக்குள் நாம் எப்போ போய் வருமோ அப்ப தேவன் நம்மளை பிள்ளைகளாக கருதுறார். இப்ப அடுத்து என்ன பண்ணுவார்னா, நம்மளுக்கு உதவி செய்வார். எனக்குள் எங்கெங்க புளிப்பு இருக்குதுன்னு காமிக்குவார். சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குவார். அந்த சூழ்நிலைகளை நம்ம பக்குவமாயினே வரணும். இந்த புளிப்பை கழிச்சு போட்டுனே வந்து புதுசா மாறினே வரணும். அப்பதான் அடுத்த முழுக்கு இருக்கு, 3ஆம் முழுக்கு. அங்கேயும் முழுகணும். அது நான் பாத்தீங்கன்னா 3ஆம் பண்டிகை. நாங்க 3ஆம் பண்டிகை அறுவடையின் பண்டிகை, அதாவது கனிகளை எடுத்துன்னு வந்து கொடுக்கிற பண்டிகை. புரியுதா? 3ஆம் பண்டிகை கனிகளை எடுத்துன்னு வந்து கொடுக்கிற பண்டிகை. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்குள்ளோ குரோதம், விரோதம், வைராக்கியம், பொறாமை, வஞ்சகம், அந்த மாதிரி நிறைய தவறான குணலட்சணங்கள் இருந்துச்சுன்னா, என் கிட்ட இருந்து வர கனிகள் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். நான் வெளி தோற்றமான வேஷத்தை போடுவேன், மாய வேடைக்காரனை போல். சபையில உங்ககிட்ட சந்திக்கும் போது மட்டும் ரொம்ப அப்புறமா ரொம்ப மனத்தாழ்மையுடன் இருக்குவேன். ஆனா நான் என்னோட வீட்டுல, நான் வேலை செய்யற இடத்துல போய் கேட்டா சொல்லுவாங்க, அவரை போல மோசமானவர் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்ப நான் எனக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் பிரதிபலிச்சு காமிக்கும். இப்ப 3ஆம் பண்டிகை கனிகள் எடுத்துன்னு வந்து கொடுக்கிற பண்டிகை. அப்போ நாம எதை எடுத்துன்னு வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது தெரியுங்களா? 3ஆம் முழுக்கில் ஆவியின் கனிகள். இதைத்தான் எதிர்பார்த்துன்னு இருக்கிறார். இந்த ஆவியின் கனிகள் வரணும்னா இருதயத்தின் நினைவுகள் வாய் பேசும். அப்பனா இந்த இருதயம் சுத்தமாகணும். அதுதான் 2ஆம் முழுக்கு. புளிப்பெல்லாம் எடுன்றாரு. இப்போ சத்தியத்தை உள்ள வைக்கிறார்.
வச்ச உடனே மூன்றாம் படியில், மூன்றாம் முழுக்குல நாம் கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். அதனால தான் மூன்றாம் பண்டிகையை பத்தி என்ன சொல்வார்னா, கனிகளை எடுத்துன்னு வந்து கொடுக்கிற பண்டிகை. இந்த கனிகளுக்கு பேரு தான் ஆவியின் கனிகள். இந்த ஆவியின் கனிகள் கொடுக்காத எந்த மரமா இருந்தாலும் சரி, அந்த மரத்தை வெட்டி போட்டுறன்னு சொல்வாரா. வாசிக்கலாம், மத்தேயு 3:10 சொல்வார். கோடாலியானது மரத்தோட வேரில் அடிக்கப்பட்டிருக்கு, கனி கொடுக்காத எந்த மரமும் எடுத்து எங்க போட்டுறதுன்னு சொல்றாங்களா, நெருப்பில் போட்டுருவார். இது இங்க மட்டுமல்ல, மத்தேயு 7:17 சொல்வாரு, நல்ல மரத்திலிருந்து நல்ல கனிகள் வரும், கெட்ட மரத்திலிருந்து கெட்ட கனிகள் வரும், கனி கொடுக்காத எந்த மரமும் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும்னு சொல்வார். இப்ப நாமெல்லாம் மரம் இருக்கிறோமா? மரமாக நடப்பட்டிருக்கிறோம். நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருக்கிறோம். ஏன்னா தண்ணின்ற வசனம் நம்மள வந்து நம்ம நீரோடை மாதிரி ஓடினே இருக்கு. புது புது சத்தியங்கள், தேவனோட புது புது வார்த்தைகள் நமக்கு வந்துனே இருக்கு. இப்போ இதெல்லாம் வாங்கி இருக்கிற நம்ம என்ன எதிர்பார்த்துன்னு இருக்குவாருன்னா, கனிகளை எதிர்பார்த்துன்னு இருக்குவாரா. இந்த கனிகளை இன்னும் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, நான் 2ஆம் முழுக்கே போடலன்னு அர்த்தம். 2ஆம் முழுக்கு போட்டா தான், இந்த பழைய புளித்த மாவை கழிச்சு போடுறது தான் 2ஆம் முழுக்கு. போடலன்னா 3ஆவது முழுக்குக்குள்ள வரவே முடியாது. அதனால தான் இன்றைய தினத்தில் அநேகரால் கனிகளை கொடுக்க முடியாத ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஞானஸ்தானத்தோட நின்றுக்குவோம், அடுத்த படிக்கு போகவே மாட்டோம். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட 3ஆம் பண்டிகை. இப்ப அடுத்து என்ன எடுத்துன்னு வரான்னு பாத்தீங்கன்னா, 4ஆம் ஒரு முழுக்கம் இருக்கு. இது முடிஞ்ச உடனே தான் என்ன வருதுன்னா, இந்த பெந்தேகோஸ்து நாள் பண்டிகை. கரெக்டா? பெண்டகோஸ்ட். இந்த பெந்தேகோஸ்து நாள் அன்னைக்கு பண்டிகைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கோதுமை மணிகளை அறுவடை செஞ்சிருக்குவாங்க. இந்த அறுவடைகளை எடுத்துன்னு வந்து தேவனுக்கு பலி கொடுக்கணும். நல்லா கவனிங்க, கனிகள், பலிகள். இப்போ பலி எடுத்துன்னு வந்து கொடுக்குவாங்க. தேவனுக்காக பலிகளை சமர்ப்பிக்க வருவார்கள். அதுவும் என்ன எடுத்துன்னு வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோதுமை மணிகளோட அறுவடைகளை எடுத்துன்னு வருவாங்க. முதல் அறுவடை அதை எடுத்துன்னு வந்து கொடுக்கணும் தேவனுக்கு. முதல் அறுவடை, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட்னோ, முதல் அறுவடை செஞ்சு அதை பலியாக தேவனுக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்குவாங்க. இப்ப நாம் எப்போ கனிகளை கொடுக்க தொடங்குறோமோ அப்பதான் எது தெரியுங்களா, நாம் சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்ட முதல் பலன்களாய் மாறுவோம். அது வரைக்கும் இல்லைங்கோ. கனிகளை கொடுக்கலன்னா அடுத்த நிலைமைக்கு போகவே முடியாது. தேவன் எப்படி நம்மள தீர்மானிக்குவாரு, நம் சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோன்ட்டு? இல்லையே. வசனத்தின் பிரகாரம் வாழ்தாத்தன சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்ட முதல் பலன்கள். வாழவே இல்லைன்னா எப்படி? கனிகளை கொடுத்த பின்பு அடுத்த முழுக்குல நம்ம யாராக வெளியே வருவோம்னு பாத்தீங்கன்னா, சத்திய வசனத்தினால் பிறந்த முதல் பலன்களாக வெளியே வருவோம். இந்த முதல் பலன்கள் தான் தேவனுக்கு சுகுந்த வாசனையை கொடுக்க தொடங்குவார்கள். எடுத்துன்னு போய் அங்க பலி செலுத்துவாங்க இல்லைங்களா, நல்ல வாசனை வரும், சுகுந்த வாசனையை தொடங்கிட்டு இருக்குவாங்க. இதுதான் எந்த முழுக்குன்னு பாத்தீங்கன்னா, 4ஆம் முழுக்கு. தேவனுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்கிற அர்ப்பணிப்புகள், முதல் பலன்கள், முதல் அறுவடை. இது 4ஆவது ஒரு பண்டிகை. அடுத்து 5ஆவது ஒரு பண்டிகையை வச்சார். எது 5ஆவது பண்டிகைன்னு பாத்தீங்கன்னா, எக்கால பண்டிகை. எக்கால பண்டிகைனா எக்காலத்தை ஊதுவார்கள். எக்காலத்தை ஊதுன உடனே இவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க தெரியுங்களா, இஸ்ரேல் மக்கள், இது வந்து அவர்களுக்கு திஸ்ரி மாதம், அதாவது 7ஆம் மாதம் முதல் நாள்ல ஊதுவாங்க. இதெல்லாம் நம்ம ஜூப்ளில படிச்சோம். முதல் 7ஆம் மாசத்தோட முதல் நாள் எக்காலத்தை ஊதுவாங்க. 7ஆம் மாசத்தோட 10ஆம் நாள் அந்த பாவ நிவாரண நாளை நடத்துவார்கள். ரெண்டுமே ஒரே மாசத்துல வரும். இந்த எக்காலத்தை ஊதுன உடனே இவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, அடுத்து 6ஆம் பண்டிகை வந்தாச்சு, இதோட நம்மளோட பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்ட்டு தங்களையே தயார்படுத்தி கொண்டு வந்துருவாங்க. அதுதான் அந்த 5ஆம் பண்டிகை, எக்கால பண்டிகை. அந்த மாதிரி இப்போ நம்ம இருக்கிற காலத்துல எக்காலம் ஏற்கனவே ஊதப்பட்ட காலத்துல தான் இருக்கிறோம். எந்த எக்காலம்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் எக்காலம். வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 11:15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின.
இந்த 7ஆம் எக்காலம் ஊதுற கால பகுதி தான் 1000 வருஷத்தின் தொடக்கம். இப்ப நம்ம ஏற்கனவே எங்க வந்திருக்கிறோம்? அந்த 1000 வருஷத்தின் தொடக்கத்துல வந்துட்டோம். இதைத்தான் பவுல் சொல்வாரு 1 தெசலோனியர்கள் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து குறிச்சு பேசும்போது அவர் பிரதான தூதனோட சத்தத்தோட தேவனோட எக்காலத்தோட இறங்கி வரார். தேவ எக்காலத்தோட வராரா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது கடைசி எக்காலம் ஊதும் போது நாம் எல்லாரும் கண் இமை பொழுதில் மறுரூபமாக்கப்படுவோம், கிறிஸ்துக்குள் மரித்தோர் உயிர் தெழுந்து வருவோம், இதெல்லாம் சொல்லின்னு வருவார் இல்லைங்களா. அதுக்கு என்ன சொல்வார்னா லாஸ்ட் ட்ரம்பிட்ன்னுவார், கடைசி எக்காலம். இப்போ நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறதே எக்கால காலத்துல தான் இருக்கிறோம். இப்போ அடுத்த அந்த 5ஆம் முழுக்குல ஏன்னா இவங்க தயாராகணும்னு பாத்தீங்கன்னா பி ரெடின்னு அர்த்தம். என்ன ரெடினா இனி உங்களோட ஓட்டம் முடிய போகுது. கிறிஸ்துவோட நீங்க போய் சேர போறீர்கள். எப்போ? கிறிஸ்துவோட மரணத்துக்குள் ஞானஸ்தானம் எடுத்து பழைய புளித்தமாவை கலைச்சு போட்டு நம்ம ஆவியின் கனிகளை கொடுக்கும் போது தேவனுக்கு முதல் பலன்களாய் மாறி தயாராயிட்டோம். அதுதான் எக்காலம். தயாராயிட்டோம், ரெடி. மரணம் என்னைக்கு வந்தாலும் நான் தயார். இன்னைக்கு சொல்வேனா நான் இன்னைக்கு மரணம் வந்தா கூட நான் தயார். நான் கண்டிப்பா 1,44,000 பேரா மாறி போக முடியும். என்னால உறுதியா சொல்ல முடியுமா? அந்த கேள்வி யோசிச்சு பாருங்க. என்னால உறுதியா சொல்ல முடியுமா? அது கேள்விக்குறியா தான் நிக்குது. ஏன்னா நான் இன்னும் எந்த முழுக்குல இருக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். ஞானஸ்தானம் எடுத்து முதல் முழுக்குலயே தான் உட்காந்து இருக்கோம். இன்னும் அடுத்த படிக்கு போயே இருக்க மாட்டோம். தயாராவல 5ஆம் முழுக்குல தான் தயாரா இருக்கும். ஏன்னா அப்பதான் முதல் பலன்களாக வெளியே வந்திருக்கும். 6ஆம் பண்டிகை என்னன்னு பாத்தீங்கன்னா யோம் கிப்பூர். யோம் கிப்பூரை நம்ம படிச்சிருக்கிறோம், பாவ நிவாரண நாள். அந்த பாவ நிவாரண நாள் அன்னைக்கு 2 ஆட்டுக்கடாவை எடுத்துன்னு வந்து பலி செலுத்துவார்கள். கரெக்டா? அதுவும் அந்த பலி எப்படி செலுத்துவாங்கன்னா சீட்டு போட்டு அந்த ஆட்டை தேர்ந்தெடுக்குவார்கள். இதுதான் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சொல்லப்படும். சீட்டு மடியில் போடப்படும், காரிய சித்தியம் கர்த்தரால் வரும். படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு சீட்டு போடப்பட்டிருக்கு. எந்த ஆடு தேர்ந்தெடுக்கப்படுதுன்னா யோவான் 10:27, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், என் பின் தொடர்ந்து வரும். நாம் கிறிஸ்துவோட ஆடுகளா இருந்தா கடைசியா நாம் நம்மள பலி செலுத்திட்டு இருக்கோம். அந்த பலிக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கு கொடுக்கிற நற்கந்தம், சுகுந்த வாசனை. இதுதான் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்வார். நாம் கிறிஸ்துக்குள் தேவனுக்கு நற்கந்தமா இருக்கிறோம். எப்போன்னு பாத்தீங்கன்னா நாம் பலிகளை செலுத்தும் போது கடைசியா நாம் செலுத்தின பலி தேவனுக்கு நற்கந்தமா போய் சேரும். இதுக்கு பேரு தான் ரோமர் 12:1 ஜீவனுள்ள பலி அப்படின்னு பேசப்பட்டிருக்கோம். ஆயுசு நாட்கள், நீங்க ஜீவனோட நாட்கள் இருக்கிற வரைக்கும் நீங்க ஜீவ பலியை கொடுங்கன்னு பேசப்படும். இதுக்கு பேரு ஜீவ பலி. இந்த ஜீவ பலி எது வரைக்கும் கொடுக்கணும்னா மத்தேயு 24:13 சொல்ற மாதிரி முடிவு பரிந்தும் வரைக்கும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் கொடுக்கணும். 6ஆம் முழுக்குல தான் நம்மளோட பலி ஏற்றுக்கொள்ளப்படும். அப்பதான் தேவனுக்கு சுகுந்த வாசனை போய் சேர்ந்திருக்கும். இதெல்லாம் ஒவ்வொன்னா செய்யணும். அப்புறமா 7ஆம் படியில தான் 7வது முழுக்கு, 7ஆம் பண்டிகை, கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகையில இவங்க ஏன் கூடார பண்டிகை செய்வாங்கன்னா வனாந்திரத்துல 40 நாள் சுத்தினாங்க இல்லைங்களா. அந்த 40 நாள் முடிஞ்சாச்சு. அவங்களுக்கு கடைசியா வந்த அந்த மன்னா, கடைசியா வந்த அறுவடை முடிஞ்சு கானான் தேசத்துக்கெல்லாம் எப்படி போனாங்கன்றத நினைவு கூறத்துக்கு தேவன் கூடார பண்டிகை கொடுத்தார். நீங்க போய் கூடாரத்துக்குள்ள இருங்கன்ட்டு. நாம கூட இன்னைக்கு வனாந்திர பயணத்துல தான் போயின்னு இருக்கிறோம். இன்னும் பரம கணனுக்குள்ள போல வழியோரமா இருக்கிறோம். கடைசியா கூடார பண்டிகை இல்லைங்களா, கடைசியில தான் நாம் மெய்யான கூடாரமா மாறி இருக்கோம். தேவனோட ஆலயமாக, மெய்யான ஆலயமா மாறி இருக்கும். இதுதான் வெளிப்படுத்தல் 22 இதோ தேவனோட வீடு பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன்னு சொல்லுவார் இல்லைங்களா. அது எப்போ நடுக்கும்னா நம்மளோட மரணத்தில் நடுக்கும். ஆனா மரணத்துக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சிருக்கணும். கிறிஸ்துவோட மரணத்துக்குள் ஞானஸ்தானம், அப்புறமா நம்மளோட பழைய புளிப்பு கழிச்சு போடணும், ஆவியின் கனிகள் கொடுக்க தொடங்கணும், வசனத்தின் மூலியமாக முதல் பிறந்த குமாரர்களாய் மாறி இருக்கணும். அதை தொடர்ந்து நம்ம அடுத்த எக்காலம் வரைக்கும் வந்திருக்கணும். எப்போ எக்காலம் அடிச்சு தயாரான உடனே
இந்த ஆடுகள் செலுத்துற பலி அவருக்கு சுகுந்த வாசனையா போய் சேர்ந்த உடனே கடைசி முழுக்குல நாம் வெளியே வரும்போது உயிர் தெளிந்து மெல்லிய சரீரம் எப்படி நாகமானுக்கு கிடைச்சிச்சோ நமக்கு புது சரீரம், அதுக்கு பேரு தான் ஆவிக்குரிய சரீரம் அப்படின்னு பேசப்படும். அது எங்க தான் கிடைக்கும்னா கடைசி முழுக்குல தான் கிடைக்கும். இதுதான் 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 3:9, எபேசியர் 2:20-22 எல்லாம் சொல்வார். நீங்கள் தேவனோட ஆலயம். இப்போ தாத்காலிகமா இருக்கிறோம், இன்னும் நிறைவடியில. நீங்கள் ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வந்து நிற்கிறீர்கள். இன்னும் கட்டப்பட்டு தான் வந்து நிற்கிறோம், நிறைவடியில. கடைசியில தான் நிறைவடிவோம். அப்பதான் புது சரீரம், எப்படி நாகமானுக்கு புது சரீரம் கொடுத்தாரோ நமக்கும், அதாவது 1,44,000 பேருக்கும், அதுல ஓடி ஜெயிக்கிறவர்களுக்கு புது சரீரத்தை கொடுக்குவார். இத தேவனோட ஒரு சிருஷ்டிப்புல பார்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம். எப்படி தேவனோட சிருஷ்டிப்புன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த பட்டுப்பூச்சி பார்த்திருக்கிறீங்களா? பட்டாம்பூச்சி, பட்டர்ஃப்ளை. அந்த பட்டாம்பூச்சி, எங்க ஸ்கிரீனை பாருங்க, உங்களுக்கு தெரியும். அந்த பட்டாம்பூச்சி இது தனியா இன்னைக்குன்னா நம்ம பார்க்கலாம். புது கிறிஸ்துவின் சிந்தனை அப்படின்ற ஒரு பாடத்துல இது வரும். இந்த பட்டாம்பூச்சி அது பிறந்து அந்த முட்டையில இருந்து வரும்போது பட்டாம்பூச்சியா இருக்காது, ஒரு பூச்சி மாதிரி இருக்கும், புழு மாதிரி இருக்கும். அந்த புழு வளர்ந்து அது ஒவ்வொரு நிலைமைகளை கடந்து போனோம். கடைசியா தான் அது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா பட்டாம்பூச்சியா மாறும். அதாவது தனக்கு ஜீவனை கொடுத்த அப்பாவுக்கும் அம்மாவோட சாயலாய் மாறும் பட்டாம்பூச்சி. அப்படித்தான் நாம கூட நாம் பிறந்திருக்கிறோம் இந்த பூமியில. இன்னும் தேவனோட சாயலா இல்ல, பூச்சியை போலத்தான் இருக்கிறோம், ஒரு புழுவா போலத்தான் இருக்கிறோம். நமக்குன்ட்டு சில நிலைமைகள் இருக்கு, அது தாண்டி கடைசி நிலைமையில தான் தேவனோட சாயலாய் மாறி நிற்குவோம். எப்படின்னா கிறிஸ்துவோட சாயலாய் மாறுகிறவர்கள் தேவனோட சாயலா மாறி இருக்குவாங்க. இவங்களுக்கு பேரு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அப்படின்வார். இது எங்க தான் நடக்கும்னா கடைசி முழுக்குல நடக்கும். அதைத்தான் 50வது சங்கீதம் 5ஆம் வசனத்துல பேசுவார். என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் சொல்றாரு இல்லைங்களா? இப்போ இந்த புது சிருஷ்டி நாளுக்கு நாள் வளர்ந்துனே வரணும். இப்போ இன்னைக்கு நாம் எந்த படியில் இருக்கிறோம், அதாவது எந்த முழுக்குல இருக்கிறோம்? இன்னும் நாகமானா இருக்கிறோமா? குஷ்டமே இன்னும் நம்மளுக்கு தீரலையா? அல்லது நமக்குன்ட்டு ஒரு தீர்வு கிடைச்சி தண்ணிக்குள்ள இறங்கி தொடங்கிட்டுமா? கிறிஸ்துவோட மரணத்துக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்து வந்தாச்சா? இது முதல் முழுக்கு. அடுத்து ஒருவேளை வந்தாச்சு என்றால் அடுத்து பழைய புளித்தமாவை கழிச்சு போடணும், 2ஆம் முழுக்கு. 3வது கனிகளை கொடுக்க தொடங்கணும். 4வது நம்ம கிட்ட இருக்கிற அந்த அறுவடையின் கோதுமை மணிகள் முதல் பலன்களாக மாறி இருக்கணும். 5வது அப்பதான் தயார், எக்கால பண்டிகை, இனி நான் தயார். 6வது பண்டிகைக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கோம். அதுக்கப்புறமா தான் 7வதுல ஒரு கூடாரமாக மாறி அந்த மறுரூபத்துக்குள் போயிருக்கோம். இதை எங்க காமிக்குவார்னா நாகமானுக்குள்ள காமிக்குவார். கடைசி வசனத்தை வாசிச்சு முடிச்சிடலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நித்திரையை விட்டு எழுந்தரிக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா இன்னும் சமீபமா இருக்கிறோம். ஏன் இன்னும் சமீபம் நம்மளுக்கு ரட்சிப்பு? சத்தியத்தை கேட்டு வந்துட்டோங்க, உண்மையான தேவன் யாருன்னு தெரிஞ்சாச்சு. இடுக்கமான வாசல் வழியா போகிறவர்களுக்கு தான் ஜீவனும் தெரியும், இடுக்கமான வாசலையும் கண்டுபிடிச்சிட்டோம். கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்ட பரம அழைப்பு கூட எதுன்னு தெரிஞ்சாச்சு. இவ்வளோ தெரிஞ்சு அப்ப நம்மளோட ரட்சிப்பு 1 வருஷத்தை காட்டிலும் இப்போ இன்னும் சமீபத்தில் இருக்கிறோம். இப்போ நாம் எத்தனாவது முழுக்குல இருக்கிறோன்றத நாம் பரிசோதித்து நாம் எடுக்க வேண்டிய செய்ய வேண்டிய இன்னும் சில முழுக்குகள் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும். அதை விட்டு விடாமல் கடைசி 7 முழுக்கு வரைக்கும் முடிச்சிடலாங்க. இன்னும் சொல்ல போனா என்னோட தனிப்பட்ட ஒரு தேவனோட சித்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட விருப்பம் கூட இந்த கிளாஸ்ல ஒரு கலந்துக்கிறோம், ஒருத்தங்களாவது சபையா மாறணும். அதுதான் எங்களோட ஜெபமா கூட இருக்குது. நாம் மாறி தேவனிடத்தில் சென்று சேர அவர் தாமே நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பொறுமையுடன் கேட்ட உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமென்.